சித்த மருத்துவமும் கொரோனாவும் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கு வந்து நம்ம சில கருத்துக்களை உங்களோடு பேசுகிறதுக்காக வந்திருக்கிற காத்திருக்கொண்டிருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் முதற்கண் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த கரோனா குறித்து பல்வேறு விஷயங்களை வந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். குறிப்பாக ஒரு சித்த மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், உணவு சார்ந்த விஷயம், அப்புறம் நோய் எதிர்ப்பாற்றல் சார்ந்த விஷயங்கள். நோய் எதிர்ப்பாற்றல் வந்து ஒரு நம்முடைய உணவு மூலமாகவோ இல்லைன்னா ஒரு சித்த மருத்துவம் மூலமாகவோ கரோனாவுக்கு எதிராக உருவாக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது குறித்து இது மாதிரி விஷயங்களை தொடர்ந்து இந்த மாதிரி இணைய வழி உரையாடல்கள் மூலமாக தொடர்ச்சியாக பேசி கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு கொரோனாவும் சித்த மருத்துவமும் இந்த தலைப்பில் இன்னும் அடுத்த சில மணித்துளிகளுக்கு சித்த மருத்துவம் இதை எப்படி பார்க்கிறது, இந்த மருத்துவத்தில் கரோனா பற்றிய புரிதல் இருக்கிறதா, உலகமே கையை பிசைந்து கொண்டிருக்கிற நிலைமையில மரபு மருத்துவம் எப்படி இதற்கு வந்து துணையாக நிற்கும், இப்படி பல கேள்விகள் நிறைய பேர் மத்தியில் இருந்துகிட்டு இருக்கு. அதற்கு ஒரு வெளிச்சம் காட்டுற மாதிரி, அதற்கான ஒரு உரையாடல்களை துவக்கிற மாதிரி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கரோனாங்கிறது வந்து சற்று முன்னாடி ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னாடி தான் அந்த சொல்லே நமக்கு பரிச்சயமான ஒரு சொல்லா இருந்தது. கரோனா வைரஸ் அப்படிங்கிறது வந்து உயிரியலில் நம்ம முன்னாடியே பரிச்சிருந்தாலும் இந்த கோவிட் நோய்க்கான சார்ஸ் கோவிட்-2 அப்படிங்கிற அந்த கரோனா வைரஸினுடைய கடைசி மியூட்டேஷன் நம்ம இப்போ அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த விஷயம் 5-6 மாதங்களுக்கு முன்னாடி தான் உலகம் அறிந்த ஒரு விஷயம். அப்படி இருக்கிறப்ப ஒரு இந்த மாதிரியான ஒரு புதிய வைரஸ் நோய்க்கு மரபு மருத்துவம், பழைய மரபு மருத்துவத்தில் இதற்கான புரிதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஒரு சில விஷயங்களை முகாந்திரமாக இதில் பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த சித்த மருத்துவத்தினுடைய பார்வை எப்படி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சீனாவில் இது முதலில் அறியப்பட்ட போது ஒரு பெரிய அளவிலான என்ன நோய், எப்படியாக இது பரவுகிறது, எப்படி அது உடலில் ஒரு நோய் குறியினங்களை உருவாக்குறது, எந்த மாதிரி மரணங்கள் விளையும்போதுக்கு முன்னாடி எப்படி உறுப்புகள் செயலிழக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய அளவில் தெரியல. ஒரு நிமோனியா காய்ச்சல், ஒரு புதுவிதமான நிமோனியா காய்ச்சல் உருவாகிறது அப்படிங்கிறது மட்டும்தான் முதல் செய்தியாக வந்துச்சு. முதல்ல சீனா மறுத்தது. அதை சொன்ன மருத்துவரை கூட வந்து ஒரு சிறையில் அடைக்கக்கூடிய அளவில் அவங்க போனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சுதாரித்து கொண்டு இது வந்து ஒரு வைரஸினுடைய மியூட்டேட்டடாக வந்திருக்கு, இது ஒரு நிமோனியா காய்ச்சல் போன்ற விஷயந்தாங்கிறத புரிந்து கொண்டு மளமளவென அவங்க வந்து செயலில் இறங்கினாங்க. எந்த ஒரு பேரிடர் தொற்று வரும் பொழுதும் முதல் விஷயம் எல்லாருக்கும் அறிவுறுத்தப்படுவது என்ன அப்படின்னா, அது வந்து பரவுதலை தடுப்பதற்கு என்ன காரணி மூலமாக பரவுகிறது அப்படிங்கிறத கண்டறியதுக்கு முன்னாடி மனிதர்களை பிரித்து வைப்பது, நோயுற்றவர்களையும் நோய் பெறுவதற்கு வாய்ப்புள்ளவர்களையும் பிரித்து வைப்பது தான் வந்து எல்லா பேரிடர் மேலாண்மையில இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அந்த விஷயத்தை தான் சீனா படுவேகமாக செய்தது. அப்போ அவங்களுக்கு பெரிய அளவில் இந்த நோயினை பற்றி பெரிய விஷயங்கள் தெரியாது. ஆனால் இன்றைய நிலைமை அப்படி அல்ல. இன்னைக்கு இந்த வைரஸினுடைய சீக்வன்ஸு கிட்டத்தட்ட 25,000 வகையான சீக்வன்சஸை ஜீன் பேங்க்ல பதிந்து வைத்திருப்பதாக படிக்க அறிகிறோம். நம்ம ஊரில் கூட இந்தியாவில் கேரளத்திலிருந்து வரக்கூடிய அந்த கேரள தொற்று நோயாளிகள்கிட்ட அவங்கள்ட்ட இருக்க வைரஸினுடைய பிரிவு ஒரு B4 அப்படி வகையை சார்ந்தது. இந்தியாவில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வகை என்ன பிரிவு, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அந்த வைரஸினுடைய பிரிவு என்ன, மத்திய பிரதேசன் பிரிவு என்னெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அந்த பிரிவுகளை சொன்னவர்கள் இன்னும் அந்த பிரிவுகளினால் நோய் தொற்றினுடைய வெளிப்பாடு எந்த அளவுக்கு மாறி இருக்குங்கிற தெளிவான அறிக்கைகள் இன்னும் வரல. ஆனால் அந்த அளவுக்கு துல்லியமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் கேரளாவில் வந்திருக்கிற நோயாளிகளுக்கு, கேரளாவில் அந்த தொற்றுக்கு வந்த வைரஸ் வந்து உகான் பிரிவை சார்ந்தது. மகாராஷ்டிரா மத்திய பிரதேசத்தில் வந்தது ஈரானில் பார்த்ததற்கு ஒத்து நிற்கிறது அப்படின்லாம் அந்த ஜீன் சீக்வன்ஸை பார்த்து புரிந்திருக்கிறாங்க. ஏன் சொல்கிறேன்னா, 5 மாதங்களில் அறிவியலினுடைய புரிதல் மிகப்பெரிய அளவில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த தொற்றை முதல்ல நிமோனியா அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தவர்கள் அதுக்கப்புறம் இல்லை நிமோனியா மாதிரி மட்டும் இல்லை, இது நோய் எதிர்ப்பாற்றலில் மாபெரும்
மாற்றத்தை கொடுத்து வரக்கூடிய நிமோனியா மாதிரி இருக்கு. ஆங்கிலத்தில் சைட்டோகைன் ஸ்டார்ம் சிண்ட்ரோம்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது நம் உடலை பாதுகாப்பதற்காக இரத்தத்தில் உருவாக்கப்படுகிற சைட்டோகைன்ஸே ஒரு புயல் மாதிரி வந்து அதுக்கப்புறம் நல்லது செய்ய வந்த சைட்டோகைன்ஸ் வந்து கெடுதலை உருவாக்குகிறதோ அப்படிங்கிற புரிதல் அதுக்கப்புறம் சைட்டோகைன் ஸ்டார்ம் சிண்ட்ரோம் அப்படின்னு வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அடுத்த ஓரிரு மாதங்கள்ல இங்கிலாந்திலிருந்து வந்ததும் இத்தாலியிலிருந்து வந்த சில எவிடன்சஸ் என்ன வந்துச்சு அப்படின்னா, இல்ல அது வெறும் சைட்டோகைன் மாதிரி இல்லை, நுண்ணிய இரத்த நாளங்கள்ல ஏற்படக்கூடிய இரத்த உறைதல் தான் பிரச்சனை. அதனால உடலினுடைய பல உள்ளுறுப்புகள்ல ரத்தம் உறைதல் ஏற்படுகிறது. அதில் பெருவாரியாக நுரையீரலினுடைய மிக நுண்ணிய நாளங்கள்ல நடக்கிறதுனால அது வந்து ஒரு நிமோனியா மாதிரி தெரிகிறதே உடைய பிரச்சனை வந்து அங்க நடக்கக்கூடிய த்ராம்போசிஸ் தான் அப்படிங்கிற ஒரு புரிதல் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இரும்பு சத்து பகிர்தல்ல வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிற ஒரு புரிதலும் அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சது. இப்படி வந்து அறிவியல் இதை நுணுக்கமாக அறிய இந்த கிருமி எப்படி உடலுக்குள் செயலாற்றும் புரிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத வந்து தெரிய வருது. இன்றைக்கு கூட இதற்கான வேக்சின்கள்ல நடக்கக்கூடிய ஆராய்ச்சியில பல சர்ச்சைகள் ஆங்காங்கே வருது. இஸ்ரேல் நாங்கள் ரெடி ஆகிட்டோம் அப்படின்னாங்க. இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்டும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சீரம் இன்ஸ்டிடியூட்டும் சேர்ந்து படுவேகமாக அவர்கள் வந்து வேக்சின்களை தயாரித்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் அதனுடைய முழுமையான ஒப்புதல் வரக்கூடிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதுக்குள்ளாக நாங்கள் வந்து ஒரு அதாவது இந்த வருஷத்தின் கடைசிக்குள்ள வந்து நாங்கள் ஒரு பல கோடி வேக்சின்களை தயாரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. நாங்கள் உறுதியாக வேக்சின்களோடு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு இது ஆக்ஸ்போர்டும் நம்ம சீரம் இன்ஸ்டிடியூட்டும் அவங்க சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்படி வந்து இந்த கரோனாவை பற்றிய புரிதல்கள் நவீன அறிவியல் உலகத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெம்டெசிவிர் அப்படிங்கிற ஒரு மருந்தை வந்து இந்த வைரஸுக்கு எதிராக முழுமையாக குணப்படுத்துவதற்கான ஒரு ஆராய்ச்சியில் அதை முன்னிலைப்படுத்தினாங்க. ரெம்டெசிவிர்னு ஒன்று, அப்புறம் இன்னொரு ரிபோநியூக்ளியோசைடு அனலாக் ஒன்றை வந்து உருவாக்கி இது ரெண்டும் ஃபேஸ் 3 லெவலில் ஸ்டடி பண்ணி கொண்டு வந்தாங்க. ஆனால் வெகு சமீபமாக ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி வந்த பப்ளிகேஷனில் எதிர்பார்த்த அளவுக்கான கிருமியை விரட்டக்கூடிய, கொல்லக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய தன்மை அந்த ரொம்ப ஒரு ப்ராபபிள் ஆப்டிமிஸ்டிக்காக இருந்த ஒரு ரெம்டெசிவிர் வந்து கொடுக்கவில்லை என்பது வந்து தெரிய வந்திருக்கு. 30% வரைக்கும் தான் வந்து அந்த வைரஸை வெற்றி கொள்ள முடியுது. இது வந்து பெரிய அளவில் பாதுகாப்பாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். நவீன மருத்துவ உலகம் மிகப்பெரிய அளவில் இதை வெற்றி கொள்வதற்காக ஒரு பக்கம் வேக்சின்களையும் இன்னொரு பக்கம் வந்து அதற்கான மருந்துகளையும் தயாரித்து கொண்டு அதை எப்படியாவது வெற்றி கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையும். அதுக்கான காலம் தான் தெரியல. இன்னும் 6 மாதம் ஆகுமா, 1 வருடம் ஆகுமா என்கிற விஷயம் தெரியலன்னா கூட அவர்கள் அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் எதற்கு மரபு மருத்துவம்? முதலில் அந்த கேள்வியை நம்ம யோசிக்கணும். சீனா எப்படி இந்த நோயை பார்த்தது? கரோனா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு மளமளவென செத்து மடிகிறார்கள். இந்த தொற்று படுவேகமாக பரவுகிறது. காற்றில் பரவுகிறதா, நீரில் பரவுகிறதா, அல்லது எச்சில் திவலைகளில் பரவுகிறதா, காற்றில் மிதந்து கொண்டிருக்கின்ற மூச்சிலிருந்து வெளியின்ற நீர்த்திவலைகள் மூலமா, இப்படி பல கேள்விகள் இருந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் எடுத்த ஒரு முடிவு என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் அந்த தீவிர நிலையில் அவர்கள் செல்லக்கூடிய நோயாளிகளை காப்பாற்றுவதற்கு பிராணவாயுவை உள் செலுத்தி அந்த விலங்குகள் சேதமடையாமல் பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வெண்டிலேட்டர் மாதிரியான ரொம்ப அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தக்கூடிய அதே காலகட்டத்தில் சீன மரபு மருத்துவர்களையும் அவங்க உள்ள கொண்டு வராங்க. ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த அந்த உகான் பகுதி, அந்த ஹுவாய்ப்பு, அதில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தினுடைய மக்கள்கள் நிறைய பேர் வந்து அவங்க மரபு மருத்துவத்தை அன்றாடம் எடுத்துக்கொண்டிருக்கிறவங்க. இந்த மரபு மருத்துவத்தினுடைய பயன் இதில் ஏதேனும் பங்களிக்குமா? இந்த நோயாளிக்கான குறிகுணங்கள்னு பார்க்கும்போது வரக்கூடிய எல்லாருக்கும் சுரம் இருக்கிறது, ஒரு இருமல் இருக்கிறது, குரல் கம்மல் இருக்கிறது, தொண்டை அலட்சி இருக்கிறது, உடல் முற்றும் வலி இருக்கிறது, சுரமெல்லாம் காஞ்சி மேலெல்லாம் வலிக்கிறது, நிறைய பேர் வெளுத்து போகிறார்கள், நிறைய பேருக்கு வந்து ஒரு ருசி தெரியாத ஒரு நிலை வருகிறது. இந்த குறிகுணங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த சிம்டம்க்கு சீன மரபு மருத்துவம் என்ன பயன்படுத்தலாம்? அன்றைக்கு அவர்களுடைய அனுபவத்தில் இந்த இருமலுக்கும் சளிக்கும் என்ன சீன மரபு மருத்துவத்தில் இருக்கிறது, அந்த மருந்தை கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு புரிதல் அன்றைக்கு வந்து சீன மரபு மருத்துவத்தில் யோசிக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் அவர்கள் அந்த
நவீன மருத்துவர்களோடு இணைந்து பணியாற்றியது வந்து வெளிவர வந்தது. அதில் அவங்க வந்து பல மருந்துகளை முன்னிலைப்படுத்தினாங்க. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பயன்படுத்துகிற இருமலுக்கு பயன்படுத்துகிற அதிமதுரம் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டு. அந்த அதிமதுரத்தில் செய்யப்பட்ட கஷாயம் QPD அப்படின்னு அதனுடைய சீன பெயர் வருகிறது. அதனுடைய சுருக்கம் வந்து QPD. அந்த கஷாயம் இதெல்லாம் வந்து அந்த நோய்க்கு எந்த அளவுக்கு பயன்படுகிறது அப்படிங்கிறத வந்து அவங்க ஆராய்ச்சி செய்து அவர்கள் வந்து அந்த மருத்துவ ஜேர்னல்ஸில் வந்து பப்ளிகேஷன் கொண்டு வந்தாங்க. அந்த ஜேர்னல்ஸில் வந்து எந்த அளவுக்கு இந்த குறிகுணங்கள், லேசான இருமல், தொண்டை குரல் கம்மல், அப்புறம் மூச்சிறைப்பெல்லாம் இந்த சீன மருத்துவத்தை வைத்தே கட்டுப்படுகிறது. தீவிர நிலைக்கு போகிறது, அதாவது லேசாக ஆரம்பித்த சுரம் வந்து ஒரு தீவிர நிமோனியா காய்ச்சலாக மாறாமல் தடுப்பதில் இத்தனை சதவீத மக்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற அறிக்கையெல்லாம் அவங்க வெளிவந்தாங்க. இந்த சமயத்தில் தான் இந்தியாவுக்குள்ள இந்த நோய் வர ஆரம்பிக்குது. அப்போ வந்து இந்தியாவிலும் நவீன மருத்துவத்தில் ICMRுடைய வழிகாட்டுதல் எப்படி இருக்குது, உலக சுகாதார நிறுவனத்தினுடைய வழிகாட்டுதல் எப்படி இருக்குது, அதை வைத்து இந்த நோயை பப்ளிக் ஹெல்த்தில் எப்படி கட்டுப்படுத்தணும், நோய் வந்தால் அதை குணப்படுத்துவதற்கு என்ன மருந்துகளை பயன்படுத்தணுங்கிற ஒரு வழிமுறைகள். அப்போ என்ன முன்னிலைப்படுத்துது, HCQS பயன்படுத்தலாம், அசித்ரோமைசினை பயன்படுத்தலாம். ஆரம்ப கட்டத்தில் ஒரு ஏசிம்டமேட்டிக்காக இருக்கக்கூடிய பேஷண்ட், இல்லை எளிதாக லேசான சிம்டம்ஸ் வரக்கூடிய நோயாளிகளுக்கு வந்து இது மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி முதல் ஒரு வழிகாட்டுதல். அதுக்கப்புறம் ஒருவேளை இந்த காய்ச்சல் கூட வந்து முதல்ல அந்த HCQS அசித்ரோமைசினை வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு தீவிர நிலை அடையும் போது வந்து ஆன்டி ரெட்ரோ வைரல்ஸ், HIV பயன்படுத்தின சில வைரஸ் மாத்திரைகளை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் தீவிர நிலை வந்ததுன்னா வெண்டிலேட்டர் வச்சு பண்ணிக்கலாம்னு ஒரு வழிகாட்டுதல் வந்தது. இது வந்து நோயாளிகளுக்கு இப்படி நவீன மருத்துவத்தை வைத்து பயன்படுத்தலான்னு வரும்போது இந்தியாவில் எத்தனையோ மரபு மருத்துவ முறைகள் இருக்கிறது. மத்திய அரசு வந்து ஆயுஷ் அப்படின்னு ஒரு அமைப்பு வைத்திருக்காங்க. அதில் வந்து ஆயுர்வேதா, யோகா அண்ட் நேச்சுரோபதி, சித்தா, யுனானி, ஹோமியோபதி, திபெத்தியன் சிஸ்டத்தில் இருக்க சௌபாரிக்பா, இவங்க எல்லாம் சேர்ந்த சித்த மருத்துவம், இதெல்லாம் சேர்ந்தது தான் ஆயுஷ் அப்படிங்கிற ஒரு துறை. இந்த ஆயுஷ் துறையில் நீங்கள் இந்த நோய் நிலைக்கு எப்படி நீங்கள் வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் யோசிங்க அப்படின்னு சொல்லி அந்த வழிகாட்டுதல் வந்துச்சு. அதன்படி வந்து அந்த எப்படி பின்பற்றலாம். நாங்கள் சில மருந்துகளை சித்த மருத்துவர்கள் குழு வந்து கூடி எப்படி நவீன மருத்துவத்தோடு சீன மருத்துவத்தை அவங்க இணைப்பதற்கு குறிகுணங்கள் அடிப்படையில் இந்த மருந்துகளை பயன்படுத்தலாம்னு முடிவு பண்ணாங்களோ அதே மாதிரி நாங்களும் யோசித்தோம். இந்த கோவிட் நோயினுடைய மூல குறிகுணங்கள் அப்படின்னா இந்த இருமல், காய்ச்சல், சளி, தொண்டை மூச்சிறைப்பு இதெல்லாம் இருக்கு. அப்புறம் நம்மளும் இதை பற்றி சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது யூகி வைத்திய சிந்தாமணி என்கிற நூல், அந்த நூலில் வந்து மரபு மருத்துவத்தில் அந்த சித்த மருத்துவத்தில் யூகி வைத்திய சிந்தாமணியில் ஜுரங்களை பற்றிய நிறைய பிரிவுகள் வருது. அந்த ஜுரங்களில் 64 வகை ஜுரங்களை பற்றி பேசுகிறாங்க. அதில் ஒரு வகை வந்து கபஜுரம் அப்படின்னு பேர். அந்த கபஜுரத்தில் உள்ள குறிகுணங்கள் பார்த்தா இந்த COVID-19 குறிகுணங்களில் ஒரு 70% பொருந்தி வருது. அதே இருமல், காய்ச்சல், தலைவலி இதெல்லாம் வருது. அப்போ அந்த கபஜுரத்துக்கு பயன்படுத்தின மருந்துகளை இதுக்கு ஏன் முயற்சிக்க கூடாது அப்படிங்கிறதான் முதல் கேள்வி. ஏன்னா உலக சுகாதார நிறுவனத்தில் மியூரி அப்படின்னு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு, MEURIன்னு கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதை என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு பேரிடரை மேலாண்மை செய்யும் போது ஒரு எந்த மருந்துகளும் இதுவரை கண்டறியாத சூழல்ல, நவீன மருத்துவம் இல்லை, வேக்சின் இல்லை, இல்லைன்னா ஒரு ஆன்டி வைரல் ட்ரக் இல்லை அப்படிங்கும்போது வேறு எதற்காக பயன்படுத்தப்பட்ட மருந்தை இந்த குறிகுணங்களுக்கு ஒத்து வரக்கூடிய பட்சத்தில் ஒரு சோதனை அடிப்படையில் நீங்கள் வந்து ரீபர்பஸிங்காக முயற்சி செய்யலாம் அப்படிங்கிறது தான் அந்த மியூரி கைட்லைன்ஸ். அந்த அடிப்படையில் தான் சித்த மருத்துவத்தில் இப்படிலாம் சொல்லியிருக்காங்களே, அதனுடைய குறிகுணங்கள் பொருந்தி வருதை, இதை ஏன் பயன்படுத்தி பார்க்கக்கூடாது அப்படின்னு தேர்ந்தெடுக்கும் போது கபசுரத்திற்கான ஒரு முக்கியமான ஒரு மருந்தாக கபசுர குடிநீர் வந்து ஒரு முதல் நிலை மருந்தாக இருந்துச்சு. நிறைய மருந்துகள் சொல்லியிருக்காங்க. அதில் கபசுர குடிநீர்ங்கிறது அதில் ஒரு 15 மூலிகைகளை சேர்த்து சித்த வைத்தியத்திற்கு எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுது. அதை வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். ஏன் அதை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய மூலிகைகளில் சித்த மருத்துவ புரிதல் படி பார்க்கும்போது உடலின் நோய் எதிர்ப்பாற்றலை கூட்டக்கூடிய, பித்தத்தன்மையை கூட்டக்கூடிய, எதிர்ப்பாற்றலை கூட்டி ஒரு கப நோய்களை விளக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த கஷாயத்துக்கு இருந்துச்சு.
அதில் வந்து சுக்கு இருக்குது, கிராம்பு இருக்குது, திப்பிலி இருக்குது, சீந்தில் இருக்குது, அக்கரஹாரம் இருக்குது, காஞ்சுரி வேர் இருக்குது, வட்டத்திருப்பி இருக்குது. இந்த தாவரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது தவிர நிலவேம்பு, ஆடாதோட இதெல்லாம் இருக்குது. அது எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் வைரஸை எதிர்க்கக்கூடிய, அதாவது கரோனா வைரஸ் இந்த COVID-19க்கு தெரியாது, பிற வைரஸ்களை எதிர்க்கக்கூடிய தன்மையோ, இல்லைன்னா மூச்சுக்குழலை விரிவடைய செய்யக்கூடிய தன்மையோ, இல்லைன்னா எதிர்ப்பாற்றலை கூட்டக்கூடிய தன்மையோ, ஏதாவது ஒரு மருத்துவ குணத்தை வந்து அதில் 15 மூலிகைகளும் அது மாதிரி இருந்தது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வட்டத்திருப்பிங்கிற தாவரம் வந்து டெங்கி, இப்போ சமீபத்தில் வந்த டெங்கியில் 3 ஸ்ட்ரெயினுக்கு ஒரு ஆன்டிவைரல் ஆக்ஷன் இருக்குன்னு சொல்லி அது காப்புரிமை வரைக்கும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு தாவரமாக இருக்கிறது. அப்போ நம்ம ஏன் அதை இதுக்கு பயன்படுத்தக்கூடாது? இந்த கஷாயம் இவ்வளவு பொட்டன்ஷியலாக இருக்குது. அதில் இருக்க நிலவேம்பு, அதில் இருக்க ஆடாதொடை, அதில் இருக்கக்கூடிய சீந்தில், இதெல்லாம் ரொம்ப ஒரு உலகளவில் பல மருத்துவ பகுப்பாய்வுகளில், தாவரவியல் பகுப்பாய்வுகளில் மிகச்சிறப்பான பயனை தரக்கூடிய ஒரு விஷயங்கிறது தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அதை வந்து நாம் ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் கபசுர குடிநீரை முதல் நிலை மருந்தாக சித்த மருத்துவம் வந்து தேர்ந்தெடுத்து, சித்த மருத்துவ வல்லுநர்கள்லாம் தேர்ந்தெடுத்து மத்திய அரசுக்கும் சொன்னாங்க. பிரதமர் வந்து ஒரு கூட்டு அமர்வு வச்சிருந்தப்ப அதை அவருக்கு பரிந்துரைச்சாங்க. அதுக்கப்புறம் மாநில அரசில் வந்து என்ன சித்த மருந்துகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறப்ப இதை எடுத்து முன்னச்சோம் வைத்துட்டு, இது மட்டும் இல்லாமல் நிலவேம்பு, அப்புறம் ஆடாதொடை மணப்பாகு, வேறு சில மருந்துகள் என்னென்ன ஒருவேளை இதுக்கு அடுத்து என்ன தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லி ஒரு படிநிலைகள் என்ன பயன்படுத்தலாங்கிறதெல்லாம் அரசுக்கும் கொடுத்தோம். இதில் அரசுக்கு கொடுக்கும்போது நமக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு பேரிடர் இருக்கும் பொழுது அடிப்படை வந்து தொற்று பரவுதலை தடுப்பது தான். அதுக்கு தான் வந்து ஊரடங்கு, சமூக இடைவெளி, முகக்கவசம், கைகளை சோப்பு வைத்து கழுவுறது எல்லாமே தடுப்பு மேலாண்மை. அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அடுத்து நம்ம எதிர்பார்த்தலை நல்லா வச்சுக்கணும். இதே எதிர்பார்த்தலை நல்லா வச்சுக்கணுங்கிற ஒரு கேள்வி வருதுன்னா, இப்பவும் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, தொற்று பெற்றவர்களையும் 88% மக்கள், தமிழக அரசினுடைய இன்றைய அறிவிப்புப்படி 88% மக்களுக்கு எந்த குறிகுணங்களும் இல்லை. ஒரு 12% தான் லேசாக குறிகுணங்கள் வருதுன்னு பார்க்குறோம். அந்த 88%க்கு எந்த குறிகுணமும் வராமல் யார் பாதுகாக்கிறார்கள்? எது பாதுகாக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உடம்புல உள்ள அடிப்படையான இன்னேட் இம்யூன் சிஸ்டம் தான் அதுக்கு முதல் நிலை பாதுகாப்பை கொடுக்குது. இதை யாரும் மறுக்க முடியாது. அப்படி பாதுகாப்பு கொடுக்கறதுனால தான் அந்த கிருமி பெற்றாலும் நல்லா இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு லேசாக ஒரு செருமல் கூட வரல, காய்ச்சல் கூட வரல, எதேச்சியாக பார்த்தப்ப எனக்கு பாசிட்டிவ், நாங்கள் 14 நாள் ஹோம் குவாரண்டைனில் இருக்கோன்னு நிறைய பேர் வந்து பேசுகிறத நம்ம பார்த்துருக்கோம். இது எப்படி தெரியுது அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தர் உடல்லையும் நமக்குள்ள ஒரு எதிர்பார்த்தல் இயல்பாக இருக்கிறது. அது ஒரு பாக்டீரியா வந்தாலும் சரி, வைரஸ் வந்தாலும் சரி, ஒவ்வாத ஒரு புரதம் வந்தாலும் சரி, இல்லைன்னா வேற ஏதாவது ஒத்துக்கொள்ளாத நச்சு பொருட்கள் வந்தாலும் சரி, எது வந்தாலும் அதை முதலில் எதிர்ப்பதற்கு நம்ம உடம்புல ஒரு இன்னேட் இம்யூன் சிஸ்டம் இருக்கு. அந்த இம்யூன் சிஸ்டத்தால தீராத முடியாத சமயத்துல தான் அந்த வைரஸ் வெற்றி கொள்ள ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு வந்து லேசான காய்ச்சல், அப்புறம் அது தீவிரமடையும் போது அந்த வைரல் லோடு கூடும்போது பலவிதமான நோய் குறிகுணங்கள் வருது. அந்த வைரல் லோடை கூட விடாமல் ஒரு ஆன்டிபாடிஸை வச்சோ, ஒரு காம்ப்ளிமெண்ட் ஃபேக்டர்ஸை வச்சோ, நம்ம உடலினுடைய வெள்ளணுக்கள், அப்புறம் வேறு சில உடம்புல இருக்கக்கூடிய பல்வேறு சுரப்புகள், அதுக்கு வந்து மண்ணீரில் இருந்து வர்றது, எலும்பு மஞ்சையிலிருந்து வர்றது, அப்படி ஒரு உடலினுடைய உள்ளுறுப்புகளினுடைய எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய சுரப்புகள் மூலமாக அதை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் ஒவ்வொரு மனிதனுக்குமே இருக்கு. அது கொஞ்சம் மட்டுப்படுறவங்களுக்கு மட்டும்தான் இது தீவிரமடையும். இப்போ கூட ஏன் திரும்ப வயதானவர்கள் பாதுகாப்பா இருக்கணும், சக்கரை வியாதிக்காரங்க இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும், ரத்த கொதிப்பு மாரடைப்பு வந்தவங்களுக்கு தான் இது கொஞ்சம் கூடுதலாக பிரச்சனை வருதுன்னு இந்த கோமார்பிடிட்டிங்கிற சொல்லை அதிகம் உச்சரிப்பதை நம்ம பார்த்துருக்கலாம். இந்த கோமார்பிடிட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த இன்னேட் இம்யூன் சிஸ்டம் சற்று குறைவா இருக்கும். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, ஏன் நியூயார்க்லையும் இத்தாலியிலையும் கொத்தான மரணங்கள் இருந்தது? அவ்வளவு வளர்ந்த நாடு, ஏன் அவ்வளவு மரணங்கள் பார்த்தா அங்க இருக்க வயோதிகம் அடிப்படையில 85-90 வயதில் இருக்கிறவங்களுக்கு இன்னேட் இம்யூன் சிஸ்டம் குறைவாக தான் இருக்கும். அவங்களுக்கு சாதாரண ஃப்ளூ காய்ச்சலே வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான். அமெரிக்காவில் வந்து வருடத்திற்கு 60,000 பேர் வந்து ஃப்ளூ காய்ச்சல்லே இறந்து போனவங்க தான். நம்ம ஊரில் ஃப்ளூ காய்ச்சலில் யாரும் இறந்து போய் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். நம்மளுடைய இளம் வயதில் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஸோ முதல் விஷயம் என்னன்னா, அந்த முதுமையில் இருக்கக்கூடிய இயல்பான எதிர்பார்த்தல் குறைவுனால அந்த வைரஸ் உள்ள போகும்போது பிரச்சனை அதிகமாகுது. அப்புறம் கோமார்பிடிட்டியில எதிர்பார்த்தல் குறையும் போது அப்போ அந்த வைரஸ் உள்ள போனாலும் பிரச்சனைகள் வருகிறது. இப்போ நம்ம இந்த ஊரடங்கு மூலமாக, இந்த சமூக இடைவெளி மூலமாக கொஞ்சம் நம்ம இந்த பரவுதலினுடைய வேகத்தை குறைச்சிட்டோம்னா
நோயாளிகளுடைய எண்ணிக்கை ஒருவேளை அந்த இன்ஃபெக்ட் ஆகி அந்த கோமார்பிடியில் தீவிர நிலை வந்தவங்க வந்தால் கூட கொஞ்சம் படிப்படியாக வந்தால் பெரிய கூட்டம் சேரலைன்னா அவர்களை முழுமையாக பரிகரிக்க முடியும், ட்ரீட் பண்ணுறது பிரச்சனை இருக்காதுங்கிறதுக்காக தான் இந்த பேரிடர் மேலாண்மையில் முதல் விஷயமா சமூக இடைவெளியை சொல்கிறது. ஸோ சமூக இடைவெளிங்கிறது ஒரு பார்ட்டு. எங்களுடைய பார்த்தா நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, அந்த 88% பேருக்கான எதிர்பார்த்தல், இயல்பான எதிர்பார்த்தல் இல்லையா, அந்த இயல்பான எதிர்பார்த்தலை தூண்டி விடுவதற்காக கொரோனா வைரஸுக்கு எதிரான நேரடியாக அந்த வைரஸ்க்கு நேர் ஆன்டிபாடியை நாங்கள் கொடுக்கல. அதுக்கு இப்படி ஒரு வேக்சின் பயன்படுற மாதிரி எங்கள் மருந்து பயன்படுமா தெரியாது, இன்றைக்கு வரைக்கும் அறிவியல் ஆய்வுகள் தெரியல. ஆனால் நம்முடைய எதிர்பார்த்தலை செம்மையாக வைத்துக் கொள்வதற்கான ஒரு தூண்டுதலை இந்த மருந்து கொடுக்கும் என்கிறத ஒரு முக்கியமான அறிவியல் அடிப்படையிலான ஒரு அனுமானத்தில் தான் நம்ம வந்து சித்த மருத்துவத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றோம். இப்ப சமீபத்தில் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிற ஆய்வுகளை பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைகள் தீவிரமடைகிற சமயத்துல திருப்பத்தூர்லயும் ஆம்பூர்லயும் பிரைமரி கான்டாக்ட்ல இருந்து ஒட்டி இருந்த மக்களை எல்லாம் ஃபெசிலிட்டி குவாரண்டைன்னு தனிமைப்படுத்தி அவர்களை தடுப்பு ஒதுக்கம் செய்து வைத்திருக்கிறாங்க. ஒரு குரூப் வந்து திருப்பத்தூர்ல இருக்கிறாங்க, இன்னொரு குரூப் ஆம்பூர்ல இருக்கு. இந்த திருப்பத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து அங்க இருக்கிற சித்த மருத்துவர் வந்து கபசுர கஷாயம் தினசரி கொடுத்துட்டு வர்றாரு. இவங்க 2 குரூப்லயுமே யாரும் பாசிட்டிவ் கிடையாது. ஆனா பாசிட்டிவா இருந்த மக்களோடு இருந்தவர்கள் இவர்கள் நெருங்கி இருந்தாங்க, அதனால அவர்களுக்கு பரவுறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு நினைச்சு ஒரு ஸ்பெஷல் ஃபெசிலிட்டி குவாரண்டைன்ல வச்சிருக்காங்க. ஒரு குரூப்ல 42 பேர் இருக்காங்க, இன்னொரு குரூப்ல 70 பேர் இருக்காங்க. இந்த 42 பேர் இருக்கிற குரூப்ல இந்த கபசுர கஷாயம் தினம் காலையில கொடுத்துக்கிட்டே வரப்படுது. இப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, 15-20 நாளுக்கு அப்புறம் 2 பேருக்கும் ஒரே உணவு, ஒரே மாதிரி, கிட்டத்தட்ட ஒரே வயதினர்கள் எல்லாரும் இருக்கும்போது இந்த கபசுர கஷாயம் கொடுத்த குரூப்ல ஒருத்தர் கூட பாசிட்டிவா மாறல. ஆனா கபசுர கஷாயம் கொடுக்காத இடத்துல இருந்து 5 பேர் பாசிட்டிவா வராங்க. ஸோ ஏதோ இது வந்து ஒரு ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஒரு டேட்டான்னு வச்சுக்கோங்களேன். இதை வச்சு பெருசாக சொல்லிட முடியாது, நிறைய லிமிட்டேஷன் இருக்கு. ஆனாலும் ஒரு சின்ன கண்ணி நமக்கு ஏதோ ஒரு பயன் கொடுக்குது அப்படின்னு. இதே மாதிரி மேலப்பாளையத்தில், ஈரோடுல, கரூர்ல அந்தந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எங்கெல்லாம் வந்து இந்த ஒரு கஷாயத்தை வந்து தொடர்ச்சியாக கொடுத்தாங்களோ அங்கிருந்து பாசிட்டிவிட்டி பெருசாக வரல. ஆனால் சென்னையில் கொடுக்கப்படலை. ஏன்னா அரசினுடைய அனுமதி பின்னாடி ஏப்ரல் 23 தான் வருது. இது நடந்ததெல்லாம் அதுக்கு முன்னாடியே ஒரு 15 20 கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஏப்ரல் 23 அரசாணை வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள பெருவாரியான மக்கள் இந்த கோயம்பேடுங்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு 7000 மக்கள் கூடுனதனுடைய விளைவு படுவேகமாக இந்த தொற்றை பெறக்கூடிய தன்மை ஏற்பட்டு இன்னைக்கு சென்னை வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஹப்பா இருக்கு. ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். எல்லா பேரிடர்களும் இந்த மாதிரியான பேண்டமிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அர்பனைஸ்டா எங்க மக்கள் வேகமா கூடுறாங்களோ, எங்க அதிகமான மக்கள் இருக்கிறாங்களோ அவர்கள தான் இது வந்து பரவுதல் நிறைய இருக்கு. மக்களோடு மக்கள் இருக்கிற இடத்துல நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த காய்கறிகளை எல்லாரும் வந்து பயந்து நல்லா கழுவி மஞ்சள் தண்ணியை விட்டு கழுவி எலுமிச்சம்பழம் நிறைய பண்றோம். ஏன்னா சுத்தமா வரணும், அதுல ஏதாவது எச்சில் தூள்கள் இருந்துடக்கூடாதுன்னு செய்ய வேண்டியதுதான். ஆனா அவ்வளவு காய்கறிகள் குவிந்த அந்த கோயம்பேடுல அங்க மக்கள்ல நெருக்கத்துல இருக்கவங்களுக்கு தான் நிறைய வந்துச்சே ஒழிய, அந்த காய்கறியை தூக்கிட்டு போனவங்களுக்குலாம் வந்ததுன்னா எத்தனை கோடி மக்கள் இந்நேரமே பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதனால மக்களினுடைய இடைவெளி தான் குறைக்கப்படணும் அப்படிங்கிறது அந்த ஒரு இன்சிடென்ட்ல இருந்தும் நமக்கு புரிய வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போ நமக்கு இருக்க வேண்டிய, நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தொற்றை முதலில் அறிவியல் பூர்வமாக நாம புரிந்து கொள்ளணும். இந்த கொரோனா கோவிடுங்கிற விஷயம் வந்து ஒரு டக்குன்னு எராடிகேட் பண்ணி ஒரு கபசுர கஷாயம் குடிச்சா டபால்னு ஒட்டுமொத்த உலகமும் வந்து இந்த வைரஸ் செத்து போய் போயிடாது. இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு மருந்தோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு விஷயத்துல ஒட்டுமொத்தமாக போகாது. இந்த ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தை விட்டு விலகுவதற்கு நமக்கு வந்து ஒரு ஹேர்ட் இம்யூனிட்டி, மந்தை நோய் காப்புன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சமூக திரள் நோய் காப்பு. அந்த திரள் நோய் காப்பு வரும்போது தான் இது வந்து பரவுதலினுடைய வீதம் வந்து குறையும். இந்த திரள் நோய் காப்புங்கிறது ஒரு 30-40% 60-70% நோய் பெற்று ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆகி ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பரவுற தன்மை குறைஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இது ஒரு பக்கம். ஆனா அதுக்கான காலம், அதற்குள் நடக்கக்கூடிய உயிரிழப்புகள், அதற்குள் பெருவாரியான மக்கள் பாதிப்பற்றக்கூடாது அப்படிங்கிறப்ப 2வது ஆப்ஷனா நமக்கு நிற்கிறது வந்து வேக்சின்.
அப்போ வேக்சின் வந்து போட்டாச்சு, எல்லாருக்கும் அந்த ஹர்ட் இம்யூனிட்டி வந்து ஒரு 80% 90% பீப்புளுக்கு வந்து வேக்சினேட் ஆயிடுச்சுன்னா அப்பவும் இது வந்து பரவாது அப்படிங்கிறது வந்து ஒரு அறிவியல் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி போலியோலையும் ஸ்மால் பாக்ஸ்லையும் எம்எம்ஆர்லையும் இந்த ஹர்ட் இம்யூனிட்டி அச்சீவ் பண்ணணுங்கிறதுக்காக அது வேக்சின் மூலமாக தான் அச்சீவ் பண்ணாங்க. அது இந்த சார்ஸ் கோவிட்-2ங்கிற கோவிட்லையும் அது ஏற்படுத்தி விட முடியும். இந்த வேக்சின் முதலே வந்து ஹர்ட் இம்யூனிட்டி வந்துட்டாலும் நம்ம தப்பிச்சிடலாம். இல்லைன்னா சொசைட்டியில் எல்லாரும் பெருவாரியான மக்கள் படிப்படியாக பெற்று நமக்குள்ள அந்த ஆன்டிபாடிஸ் டெவலப் பண்ணியும் தப்பிக்கலாம். இதில் முதல்ல சொல்ற அந்த வேக்சின் வருவதற்கு அதுலேயும் நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா அந்த வைரஸ் வந்து மியூட்டேட் ஆச்சுன்னா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரிவுகள் வருவதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் 2 விதமான தர்க்கங்கள் ஓடிக்கொண்டிருக்கு. இல்லை இந்த பிரிவுகள் இருந்தால் கூட இந்த வேக்சின் வந்து எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு வேக்சின் நிறுவனங்கள் சொல்லுது. ஆனால் சில பேர் அதை வந்து சந்தேகமாக பார்க்குறாங்க. இல்லை அப்படி எல்லாருக்கும் ஒரு ஆயுட்காலத்துக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அளவில் அது ஒரு வேக்சினாக இருக்குமா அப்படின்னு இன்னும் காலம் போனால் தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு பதிலும் இருந்து கொண்டு இருக்கு. அவர்கள் அறிவியலாளர்கள் முடிவு பண்ணிட்டு வரட்டும். இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஒரு இந்தியா மாதிரியான நாட்டில் நமக்கு இருக்கிற முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம திறந்து விட்டாச்சு, எல்லாரும் வெளியே வர ஆரம்பிச்சிட்டோம், 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஒருவேளை ஊரடங்கு போகலாம் அப்படிலாம் வரும்போது கண்டிப்பாக வந்து அடுத்த 2 வாரங்கள் 3 வாரங்கள் வந்து இந்த பீக் வந்து கூடிக்கொண்டே தான் போகும். இவங்க வந்து ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சி எடுத்தால் வந்து இன்றைக்கும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு அப்படின்னு இது ஒரு பெர்மனன்ட் ஸ்டேட்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. 600லேருந்து ஆரம்பிச்சு இந்த ஏப்ரல் 30க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி மே 5ஆம் தேதி அப்படி பார்த்துட்டே வந்தீங்கன்னா 630 700 720 720 நேற்று 800 இன்னைக்கு நானும் பார்க்கல. இப்படி எண்ணிக்கைகள் கூடிக்கொண்டே வருவதை பார்க்கும்போது இது வந்து இந்த பீக்கை நோக்கி போகிறதா. இன்னும் 1 வாரங்கள் இப்படித்தான் போகும். அதுக்கப்புறம் தான் அது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் வந்து அவங்க அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஜூன் 5ஆம் தேதிக்கு மேலே தான் இது சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம 2 விஷயங்களை கவனமாக எடுத்துக்கொள்ளணும். அதில் வந்து ஒரு மருத்துவனாயும் ஒரு சித்த மருத்துவனாயும் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெறலாம்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, திரும்ப திரும்ப என்ன மருந்துகள் இருந்தாலும் சரி, முதல் விஷயம் வந்து சமூக இடைவெளி தான். சமூக இடைவெளியை நாம் பணிக்கு சென்ற பின்னரும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாம் வந்து பின்பற்றி தொற்று பெறுவதை வந்து குறைக்கணும். அடுத்து 2வது, நம் வீட்டில் வந்து ஒரு முதியவர்கள் இருந்தாலோ இல்லைன்னா வந்து ஒரு கட்டுப்படாத சர்க்கரை நோயாளிகள், ஒரு இதய நோய்க்காக ஒரு தீவிர மருத்துவம் எடுத்துக்கொண்டு இதய நோயில் சில பாதிப்புகளோடு இருக்கிறவங்க இருந்தால் அவர்கள் இன்னும் கூட ஓரிரு மாதங்கள் வெளியே போகாமல் பாதுகாத்து கொள்ள முடியும்னா அது ரொம்ப ரொம்ப முதல் நிலை விஷயமா வச்சுக்கலாம். வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க வெளியே போயிட்டு வராங்க, வீட்டுக்குள்ளே வரும்போது அப்பா அம்மா இந்த மாதிரி தொற்று பெற்ற வாய்ப்புகளுக்கு கூடிய ஒரு சசப்டபிள் பீப்புளாக இருக்காங்கன்னா நாம் அவங்களோட இடைவெளியில் இருந்து தான் ஆகணும். இப்போ வீட்டில் தாத்தா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, இல்லைன்னா வந்து அப்பா அம்மா வந்து ஒரு சர்க்கரை சிறுநீரக பிரச்சனையில் இருக்கிறாங்கன்னா நேரடியாக அவர்களும் நீங்களும் சேரக்கூடிய ஒரு சாத்தியங்களை வந்து முடிந்த வரைக்கும் குறைக்கணும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, படுக்கை அறைகள் முடிஞ்சால் தனியாக வைங்க, ஒரு ஆள் வெளியே படுத்துக்கலாங்கிறாங்க. இப்போ தான் வந்து எப்படி நம்ம அந்த காலத்தில் வீட்டில எல்லாம் வந்து வீட்டில் திண்ணைக்கு வெளியே படுத்து போமோ அதை மாதிரி மொட்டை மாடியிலையோ வெளியே கூட படுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு இப்போ ஜெயபிரகாஷ் முல்லையில், டாக்டர் தங்கவேல் அவங்கெல்லாம் வந்து தொடர்ச்சியாக அவர்கள் பேசும் பொழுது அந்த இடைவெளியை குறைப்பதற்கு ஒருவர் வந்து வெளியில் படுத்துக் கொள்வது கூட மிகச் சிறப்பாக இருக்கும்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது. அடுத்து 2வது நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம் எதிர்பார்த்தலை கூட்டிக் கொள்வதற்கான உணவு வாழ்க்கை முறை. இது வந்து ஒரு சர்ச்சையான விஷயமா தான் இருக்கு. நவீன அறிவியலாளர்கள் ஒத்துக்கொள்றது இல்லை இது வந்து நம்ம வந்து இந்த தொற்று வந்து நம்ம உணவு மூலமாகவோ இல்லைன்னா எதிர்பார்த்தலை கூட்டியோ வெற்றி கொள்வதற்கான சாத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நம்மளுடைய இன்னேட் இம்யூன் சிஸ்டம் வந்து நிச்சயமாக, எப்படி அதை நான் முதல்ல பேசும்போது சொன்னேன், அந்த 88% மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறதோ அதே அளவுக்கு நிச்சயமா நமக்கு வந்து நம்மளுடைய மெனக்கடலில் உணவுலையும் நம்மளுடைய சில எதிர்பார்த்தலை கூட்டி கொடுக்கக்கூடிய மூலிகைகள் மூலமாக உறுதியாக ஓரளவு பாதுகாப்பை நாம பெற முடியும். அது வந்து உடலுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் தான். அந்த கிருமிக்கு எதிரானது இல்லை. உடல் எதிர்பார்த்தலை கூட்டும் போது அந்த உடல் தன்னை எதிர்ப்பதற்கு வேண்டிய என்ன ஆன்டிபாடிஸை கொடுக்கணுமோ, எப்படி டிசீஸ் மாடிஃபை பண்ணணுமோங்கிறத உடம்பு செய்து கொள்ளும். நான் ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி இன்னொரு மிகப்பெரிய ஒரு இம்யூனாலஜிஸ்ட் ஒருத்தங்களுடைய உரை, இந்த கோவிட்-19 உரை பேச வந்து கேட்குற வாய்ப்பு இருந்துச்சு. அவங்க பேசும்போது ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க,
உடம்பு எழுதக்கூடிய அளவுக்கு ஒரு பிரிஸ்கிரிப்ஷனை ஒரு பெரிய எஃப்ஆர்சிஎஸ் எஃப்ஆர்சிபிலாம் படித்து நம்மெல்லாம் எழுதிட முடியாது. அந்த அளவுக்கு உடல் புத்திசாலித்தனமானது. நம்ம உடம்பு உள்ள வர்றது என்ன மாதிரியான பாக்டீரியா, என்ன மாதிரியான வைரஸ், என்ன மாதிரியான புரோட்டீன், என்ன மாதிரியான அலர்ஜன் தெரிஞ்சு அதற்கு எதை பயன்படுத்த வேண்டியும், ஒரு காம்ப்ளிமெண்ட் ஃபேக்டரை பயன்படுத்தணுமா, சைட்டோகைனை ரிலீஸ் பண்ணணுமா, இன்டர்லூக்கான கொடுக்கணுமாங்கிற டெசிஷன் எல்லாம் உடல் தான் எடுக்கிறது. அது அவ்வளவு சிறப்பாக செம்மையாக அப்படி அந்த மருத்துவத்தை கொடுக்கிற ஒரு அந்த ஒரு டோட்டல் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த இம்யூனாலஜிக்கல் சிஸ்டம், அதை செம்மைப்படுத்துவதற்கு நமக்கு சில உணவுகள் சரியா இருக்கும். எப்படி எதை எடுத்துக்கொள்ளலாம்? இப்போ நாங்கள் ரொம்ப அடிப்படையில் என்ன சொல்றதுன்னா, முதல் விஷயம் கபசுர கஷாயம். அதை நான் மீண்டும் மீண்டும் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அதில் இருக்கக்கூடிய 15 மூலிகைகள்லையும் ஒரு மூலிகையிலையும் ஏதாவது ஒரு பயன் தரக்கூடிய கூறுகள் இருப்பது. அதில் ஒரு ஆன்டி வைரலா, இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதா, இம்யூன் மாடுலேஷன் கொடுக்கறதா, இப்படி ஏதாவது ஒரு வகையில் உடலை பாதுகாக்கிற தன்மை இருக்கிறது. அது ஒரு பக்கம். நிறைய அதை பற்றின தரவுகள் இன்றைக்கு இணையத்தில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, அதை பார்த்து கொள்ளலாம். ரெண்டாவது, தினசரி சாப்பிட்றதுல காலையில் நம்ம ஒரு சித்த மருத்துவம் என்ன சொல்லுது, கண்டிப்பாக பித்தத்தை உயர்த்தி வைக்கணும். அதாவது வாதமாய் படைத்து பித்த வன்னியாய் காத்து சேத்தும சீதமாய் துடைத்து அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். இதுல பித்த வன்னியாய் காத்துனா நம்ம பித்தத்தை கூட்டி உடலை காக்கணும். அப்போ பித்தத்தை கூட்டுவதற்கான ஒரு எளிய விஷயங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, முதல்ல இஞ்சி எலுமிச்சம்பழம். இதை ஒரு காலையில் இஞ்சி சாறு எலுமிச்சம்பழச்சாறு கலந்த ஒரு பானத்தை காலையில் குடிக்கலாம். ஒரு 5 ml இஞ்சி சாறு, 5 ml எலுமிச்சம்பழச்சாறு, ஒரு 150 இல்லை 200 ml வெது வெதுப்பான வெந்நீர், அதில் கொஞ்சம் தேன் கலந்து குடிக்கலாம். இது முதல் விஷயம். இல்லை நாங்கள் சொல்லுவோம், காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய்மோ. இஞ்சி சாரை தேனில் குழைச்சி காலையில் குடிக்கணும். மத்தியானம் சுக்குத்தூள் நெய்யில் கலந்து சாப்பிட சொல்லுவோம். இரவில் கடுக்காய் தூள் சாப்பிட சொல்லுவோம். இதில் ஒரு பொருளும் இஞ்சி எடுத்தீங்கன்னா ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி எபித்தீலியல்ல இருக்கக்கூடிய சீக்வென்ஷியல் வைரஸ்பாங்க, இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸை சினென்ஷியல் வைரஸ், அதை சரி பண்ணுவதற்கான வாய்ப்பு, அந்த தன்மை இஞ்சியில் இருக்கு. கடுக்காய் தூள்ல டெர்மினேலியா செபுலான்னு பேரு. அதுல உள்ள அந்த செபுலிக் ஆசிட் டாக்கிங் ஸ்டடியில அவ்வளவு சிறப்பாக இந்த ஸ்பைக் புரோட்டீனை அட்டாச் பண்ணதுக்கான வாய்ப்புன்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா பல நெடுங்காலமாக கடுக்காய் நோய் எதிர்ப்பாற்றலை கொடுத்து வயோதிகத்தில் வரக்கூடிய பல்வேறு நோய்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வயோதிகத்தில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றல் இருக்கவங்கள தான் போய் வேகமாக அட்டாச் ஆகுது. அப்போது அவங்களுக்காவது, வீட்டில் வயசானவங்க இருக்காங்களா, அவங்களுக்காவது தினம் சாயந்தரம் கொஞ்சம் கடுக்காத்தூள் கொடுக்கறதுல எந்த தவறும் இல்லை. எல்லாத்திற்குமான நவீன அறிவியல் ஆய்வுகள் முடிவு செய்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பயன்படுத்துறோங்கிறது ஒரு தட்டையான வாதம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதில் ஒரு ஆன்டி வைரல் ட்ரக்னு இப்போ ரெடம்சிவிர் கொண்டு வராங்கன்னா, ரெடம்சிவிருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய வர்த்தகம், ரெடம்சிவிரை கொண்டு வருவதற்கான மாபெரும் பொருளாதார முதலீடுகள் சித்த மருத்துவத்தாலேயோ ஒரு இயற்கை மருத்துவத்தாலேயோ ஒரு மரபு சார்ந்த புரிதலையோ முடியாது. அதுக்காக அது தவறென்று இதுதான் எதையுமே நம்ம மரபுல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் சரின்னு சொல்ல வரல. இப்படியான ஒரு பேரிடர் மேலாண்மை காலத்துல நம்ம அனுபவங்களையும் அறிவு சார்ந்து இதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அனுமானிக்கக்கூடிய விஷயத்த அறம் சார்ந்து முதல்ல முன்னிலைப்படுத்துறதுல எந்த தவறும் இல்லை. அதுக்கப்புறம் ஆய்வுகள் நடத்தி கொள்வோம். ஆய்வுகள் தொடர்ந்து நடக்கட்டும், இப்பவும் ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனா ஆய்வு முடிச்சப்புறம் தான் இதெல்லாம் பேசணுங்கிறது ரொம்ப ரொம்ப தட்டையான வாதம். எதையும் நச்சான பொருட்கள் எதையும் கொடுக்கல. இப்ப இந்த கபசுர கஷாயத்தில் இருக்கக்கூடிய 15 பொருளா இருக்கட்டும், இந்த இஞ்சியோ எலுமிச்சம்பழமோ கடுக்காயோ எந்த விதத்திலையும் நச்சுத்தன்மை உள்ள ஒரு விஷயம் கிடையாது. ஆயுஷ் துறையில எந்த மூலிகைகளுக்கு நச்சு இருக்கு, எந்த மூலிகைகளை ரொம்ப கவனமாக கையாள வேண்டும்னு ஷெட்யூல் இ ஹெர்பல் ட்ரக்ஸ்னே தனி லிஸ்ட் இருக்கு. அதுல உள்ள எதையும் நம்ம இதுல பயன்படுத்தலாம். அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய நவீன அறிவியலாளர்கள் கொஞ்சம் கன்சர்னோட பேசுற விஷயம், இதுக்கெல்லாம் நச்சுத்தன்மை வந்துருச்சுன்னா, இதனால ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, ஒரு விஷயம், இந்த கபசுர கஷாயம் பேச ஆரம்பித்து கடந்த 2 மாதங்கள்ல எங்களுடைய கணக்கீடுகள்ல எத்தனை டன் பயன்படுத்திட்டாங்க, 150 டன்னுக்கு மேல அந்த கஷாயம் பயன்பட்டு இருந்துச்சு. எங்கேயாவது பெரிய நச்சுத்தன்மை ஏற்பட்டு யாராவது ஒரு ஃபார்மகோ விஜிலன்ஸ்ல சொல்லியிருக்காங்களா, ஏதாவது ஏற்பட்டிருக்கான்னு பார்த்தா எதுவும் பெரிதாக இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு விஷயம் கிடையாது. அதனால இந்த இஞ்சி சாறு எலுமிச்சம்பழச்சாறு காலைல எடுத்துக்கலாம். காலை இஞ்சி, மதியம் சுக்கு, மாலை கடுக்காய் எடுத்துக்கொள்ளலாம். நவீன அறிவியல் புரிதல் படியும் ஜிங்க், விட்டமின் சி, விட்டமின் டி இந்த 3ஐயும் நிறைய எடுக்க சொல்றாங்க. ஜிங்க் சத்து எல்லா கீரைகள்ல இருக்கு, எல்லா பயிர்கள்லையும் புரதச்சத்தும் கிடைக்கும். புரதம் தான் நம்மளுடைய இம்யூன் பில்டர்ஸ். இல்லை நான்வெஜ் சாப்பிட்றவங்கள நல்ல கோழிக்கறி, மீன், முட்டை அதுல இருந்தும் புரோட்டீன் கிடைக்கும். இந்த பயிர்களில் இருக்கக்கூடிய குறிப்பாக நிலக்கடலை மாதிரியான விஷயங்கள்ல
ஏற்கனவே நிலக்கடையில் புரதமும் கிடைக்குது, கூடவே ஜிங்க் சத்தும் கிடைக்குது. ஸோ அதை நல்லா எடுத்துக்கொள்ளலாம். விட்டமின் சி அப்படின்னாலே புளிப்புள்ள பழங்கள், அதுலேயும் மிகச் சிறப்பானது எலுமிச்சம்பழம், பெரிய நெல்லிக்காய். இந்த பெரிய நெல்லிக்காய்ங்கிற காட்டு நெல்லிக்காய் இன்னைக்கு இப்போ இந்த சமயத்தில் கொட்டி கிடக்குது, எல்லா இடத்துலையும் விளைச்சல் இருக்கு. அரசாங்கம் வந்து எதோ செய்கிறாங்க. இந்த நெல்லிக்காயை எல்லாருக்கும் ஒரு நெல்லிக்காய் 2 நெல்லிக்காய் ஒரு வாரத்துக்கு 2 நாள் எடுக்கலாம். சந்தையில் கிடச்சிதுன்னா வாங்கி வச்சு வாரத்துக்கு 2 நாள் அந்த நெல்லிக்காயை வந்து சாறு போட்டோ தினசரியோ நெல்லிக்காயை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா ஒரு நெல்லிக்காய்ங்கிறது 2 ஆரஞ்சு பழத்துக்கு ஈக்குவல். விட்டமின் சி கால்குலேஷன் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தேவையான அந்த விட்டமின் சி அளவை ஒரு பாதி நெல்லிக்காயிலேயே பெற்றுவிட முடியும். ஒரு நெல்லிக்காய்ங்கிறது 2 எலுமிச்சம்பழத்துக்கு ஈக்குவல். அந்த காலத்திலே அதிகமான் வந்து இன்னைக்கு இருந்தாலும் அவை பாட்டிக்கு வயசான அம்மா கோமார்பிட்டிலாம் இருக்குன்னு நினைச்சாங்கன்னா அதிகமான் முதல்ல இன்னைக்கும் நெல்லிக்காய் தான் அந்த அம்மாவுக்கு கொடுப்பாங்க. இந்த கொரோனா காலத்திலையும் அந்த அளவுக்கு நெல்லிக்காய் மிக மிக அவசியமான விஷயம். அதை இன்னைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். எலுமிச்சம்பழம் பயன்படுத்திக் கொள்ளலாம். கமலா ஆரஞ்சுங்கிற ஆரஞ்சு பழம் பயன்படுத்தி கொள்ளலாம். புளிப்புள்ள இந்த பழங்கள் வந்து விட்டமின் சி சப்ளிமெண்ட் கிடைச்சுன்னா அது பயன்படுத்தி கொள்ள முடியும். விட்டமின் டி வந்து இன்னைக்கு நிறைய ஆய்வுகள் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. விட்டமின் ஏன்னா அந்த கோவிட் நோயில் அந்த தீவிர நிலை அடைந்தவர்களில் யாருக்கு விட்டமின் டி குறைவாக இருக்கிறதோ அவர்களுக்கு இதை மேலாண்மை செய்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குது அப்படின்னு அந்த மேலை நாடுகளில், அது குறிப்பாக யூகேலேருந்து வர்ற டேட்டாலாம் வருது. ஸோ அப்போ விட்டமின் டி உங்களில் ஒரு வேளை குறைவாக இருந்ததுன்னா அதை சப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மோர் நல்லா எடுத்துக்கொள்ளலாம். பட்டன் மஷ்ரூம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இன்னொன்று, உணவிலிருந்து விட்டமின் டி கிடைக்கிறது ரொம்ப கம்மி தான். ஒருவேளை மிக குறைவாக இருந்தால் உங்கள் நவீன மருத்துவர் சொல்லக்கூடிய டி சப்ளிமெண்ட்டை எடுத்துக்கொள்றதும் தவறு இல்லை. இந்த காலத்தில் அதை எடுத்துக்கொள்ளணும். இதை மிகச் சிறப்பாக வைத்துக்கொள்ளும். அப்புறம் பொதுவாக உடலை நோய் காக்கணும், சித்த மருத்துவ அடிப்படையில் நோய் எதிர்பார்த்தலை சரியாக வைத்துக் கொள்ளணும்னா 2 விஷயங்கள் கவனமாக நம்ம பின்பற்ற வேண்டியது. ஒன்று வந்து கசப்பும் துவர்ப்பும் உள்ள சுவையுள்ள உணவுகளை நிறைய எடுத்துக்கணும். கசப்பு, அதனால தான் நிலவேம்பை மிகச்சிறப்பாக சொல்றதுக்கான அதில் இருக்க கசப்பு மற்ற எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய கருவேப்பிலையில் இருக்கிறது, வெந்தயத்தில் இருக்குது, வேப்பம்பூ கிடைச்ச வேப்பம்பூ ரசம், அதுலேயே செய்யக்கூடிய ஐங்காய பொடி, இது மாதிரி கசப்பான சுண்டக்காய், பாவக்காய், அது மாதிரி உணவுகளை நிறைய எடுத்துக்கணும். துவர்ப்பு, பொதுவாகவே இந்த கசப்பு துவர்ப்பில் தான் நிறைய ஃபீனாலிக் காம்பவுண்ட், நிறைய மருத்துவ குணமுடைய பல்வேறு உணவுகள் அதில் இருக்குது. ஸோ அதை வந்து அந்த மருத்துவ குணமுடைய அந்த கசப்பு துவர்ப்பில் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ, வாழைத்தண்டு, சுண்டக்காய், கடுக்காய் எல்லாமே அந்த துவர்ப்பு குணமுள்ள விஷயங்கள். அதை உணவில் நிறைய எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து சுவையில் கசப்பு துவர்ப்பு பொருட்களை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து மணமூட்டிகள். எல்லா ஸ்பைசஸ், மிளகா, வத்தலை தவிர மனம் தரக்கூடிய இஞ்சி, பூண்டு, சீரகம், பெருங்காயம் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் வந்து நமக்கு வைரஸ்களுக்கு எதிராகவும் உடல் எதிர்ப்பாற்றலை செம்மைப்படுத்துவதற்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிற ஒரு விஷயம். ஸோ அதை வந்து நம்ம உணவுகளை வந்து நிறைய நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இஞ்சி சாறு எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் வந்து மணமூட்டிகளில் பார்த்தீங்கன்னா கிராம்பு எடுத்துக்கொள்ளலாம், லவங்கப்பட்டை எடுத்துக்கொள்ளலாம். அன்னாசி பூன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பிரியாணியில எல்லாம் போடுவோம். அந்த பிரியாணியில் போடுற அந்த அன்னாசி பூ வந்து ரொம்ப நாள் நம்ம நினச்சிட்டு இருந்தது அது நல்ல ஸ்மெல் கொடுக்கும், நிறைய பிரியாணிக்கெலாம் நல்லது அப்படின்னு. ஆனால் அன்னாசி பூ அருணாச்சல பிரதேச பகுதியில் களை மாதிரி விளையக்கூடியது. ரோச் நிறுவனம் அப்போ வந்து சீனாவில் அவன் ஆஃபீஸ் வச்சுருந்தான். அவன் சீனாவிலிருந்து அருணாச்சல பிரதேசத்துக்கு வந்து ஏகப்பட்ட அன்னாசி பூவை டன்னாக எடுத்து சென்று அந்த அன்னாசி பூலேருந்து ஷிகிமிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை பிரித்து எடுக்கிறாங்க. அந்த ஷிகிமிக் ஆசிட்ல இருந்து தான் அசமல்டாவீர் அப்படின்னு ஒரு ஆல்கலாய்டை பிரித்து அந்த அசமல்டாவீர்ங்கிற பொருளை பிரித்து அதுதான் டாமிஃப்ளூ அப்படிங்கிற ஒரு மருந்தாக இன்றைக்கு ஒட்டுமொத்த டெங்கிக்கு, ஸ்வைன் ஃப்ளூக்கு, ஈவன் கோவிட்ல கூட டாமிஃப்ளூவை பயன்படுத்துகிறாங்க. அந்த ஒரு ஆன்டிவைரல் ட்ரக்கு அந்த அன்னாசி பூங்கிற ஒரு மணமூட்டியிலிருந்து வந்துச்சு. நாம் இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிற எத்தனையோ மணமூட்டிகள், கொத்தமல்லி இருக்கலாங்க, தனியா, நம்ம சாதாரண தனியா, அந்த தனியாவில் இருக்கக்கூடிய ஒரு தைமோகைன் அப்படிங்கிற ஒரு ஆல்கலாய்டுக்கு இந்த கோவிட் வைரஸுடைய ஸ்பைக் ப்ரோட்டீன் அட்டாச் ஆகிறதுக்கான ஒரு பயோ இன்ஃபர்மேட்டிக் ரிசர்ச் வந்து வெளியே வந்திருக்கு. அதனால தனியா சாப்பிட்டீங்கன்னா கோவிட் பேரும் நான் சொல்ல வரல. சாத்தியங்கள் அவ்வளவு இருக்கு மணமூட்டிகளில். அது மாதிரி கருஞ்சீரகத்தில் பார்த்துருக்காங்க, லவங்கப்பட்டையில் பார்த்துருக்காங்க. இது மாதிரியான மசாலா பொருட்களை தேநீராகவோ இல்லை குருமாவாகவோ ஏதாவது ஒரு விதத்தில் நாம் இப்போ வந்து பயன்படுத்தி கொள்ளணும். எங்களுடைய சித்த மருத்துவ புரிதல் படி இந்த பொருட்கள் எல்லாம், அந்த மணமூட்டிகள் எல்லாம் பித்தத்தை கூட்டக்கூடியது. அப்போ பித்தம் நல்லா இருந்தது அப்படின்னா இந்த நோய் கிருமிகளை எதிர்க்கக்கூடிய நம்முடைய இன்னேட் இம்யூன் சிஸ்டம் வந்து மிகச் சிறப்பாக இருக்கும். ஸோ அதனால அதையும் நம்ம பின்பற்றி கொள்ளணும். அதை தாண்டி உடல் பயிற்சி, மூச்சு பயிற்சி.
மூச்சு பயிற்சியும் சித்த மருத்துவத்தில் ரொம்ப வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். திருமூலருடைய சித்த மருத்துவ பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3ஆம் தந்திரம் 9ஆம் தந்திரத்துல எல்லாம் மூச்சு பயிற்சியை மிக மிக முக்கியமாக நோய் எதிர்ப்பாற்றலுக்கு, அதாவது அந்த காலத்துல நோய் வராது காக்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளனுக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமை அப்படிம்பாங்க. அதாவது காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளன்னா அன்றைய அறிவியல் படி மூச்சை அளந்து வெளியிடக்கூடிய, மூச்சை ஆடக்கூடிய, ஏன்னா அன்னைக்கு அவங்க வந்து இந்த பிராணவாயுவும் இந்த பயோ எனர்ஜி ஃப்ளோவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருத்தத்தை அன்றைய அறிவியல் அளந்து வைத்திருந்தது. அதை இன்றைய நவீன அறிவியல் படியும் இன்னைக்கு நிறைய அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்க. இந்த பிராணாயாமான்னு சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சிகள் எந்த அளவுக்கு நம்முடைய இன்னேட் இம்யூன் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு. ஸோ மூச்சு பயிற்சியை பண்ணலாம், உடல் பயிற்சிகள் நல்லா செய்யலாம். உடல் பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் தினசரி நடைப்பயிற்சி, தினசரி வந்து சிறிய அளவிலான வீட்டிலிருந்து செய்யக்கூடிய பயிற்சிகளை கண்டிப்பாக நம்ம வீட்டில், அதுவும் குறிப்பாக சக்கரை வியாதி இருக்கிற, ரத்த கொதிப்பு இருக்கிறவர்கள் கண்டிப்பாக இதை செய்து கொள்ளணும். இது மாதிரி ஒரு ஒருமித்த உணவு, நம்மளுடைய வாழ்வியல், நம்ம பயிற்சி, இதெல்லாத்த தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் மனம் செம்மையா இருக்கணும். மனம் வந்து ஒரு பதட்டத்திலையும் பயத்திலையும், ஏற்கனவே வந்து இந்த கரோனாங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து வெறுமன நோய் பற்றிய ஒரு சர்ச்சையை மட்டும் உருவாக்கல, மிகப்பெரிய அளவில் வாழ்வாதார சிக்கல்களை கொடுத்திருக்கிறது. மிகப்பெரிய அளவில் வந்து பொருளாதார நெருக்கடியும், நம்முடைய மிகப்பெரிய அளவில் தொழிலாளர்களினுடைய இடம்பெயர்வும் பெரிய வலியையும் வேதனையும் கொடுக்கிறது. இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படக்கூடிய மன அழுத்தம், மனப்பதட்டம், அதுவும் இந்த நோயை வந்து கையாளுவதற்கான தன்மையை நமக்கு குறைச்சிடும். உலகத்தில் நான் அடிக்கடி இப்போ பார்க்கும்போது நான் சொல்கிறது, நியூயார்க்லேருந்து வாஷிங்டனுக்கு பெரிய அளவில் கூட்டம் நடந்து போனதை நம்ம பார்க்கல. இல்லைன்னா லம்பாடியிலேருந்து மிலனை நோக்கி பெரிய அளவில் மைக்ரண்ட் லேபர் நடந்ததை பார்க்கல. யூகேல லண்டன்லேருந்து மான்செஸ்டரை நோக்கி மக்கள் கூட்டம் நடந்ததாக நம்ம பார்க்கல. ஆனால் நம்ம ஊரில் நடக்கிறாங்க. நம்ம ஊரில் பாம்பேலேருந்து அகமதாபாத்துக்கு நடக்கிறாங்க. சென்னை, கோயம்புத்தூரில், திருப்பூர்ல இருந்து மக்கள் பீகாரை நோக்கி நடக்கிறார்கள். ஆந்திரா வாரங்கள்ல இருந்து போய் நடக்கிறாங்க. இப்படி இந்த ஒரு தொழிலாளிகளுடைய இடம்பெயர்வு, அது கொடுக்கக்கூடிய வலி, அது கொடுக்கக்கூடிய அந்த மக்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்கோ, எந்த அளவுக்கு மன அழுத்தம் இருக்கோ, எந்த அளவுக்கு வறுமையும் வாழ்வாதார சிக்கல்களில் எத்தனை வேதனையோடு அந்த மாதிரி இருப்பாங்க. அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 50 வயது 60 வயதில் இருக்கக்கூடிய முதியவர்கள், இதெல்லாம் நம்ம ரொம்ப கருத்தில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதை வந்து இந்த கோவிட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வெறும் மருத்துவத்தால், ஒரு ஆன்டிவைரல் ட்ரக் வெறும் வேக்சின் அல்லது வெறும் கபசுர கஷாயம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கக்கூடாது. அதையெல்லாம் தாண்டி ஒரு ஒருமித்த பார்வை நமக்கு வேணும். நமக்கு ஹர்ட் இம்யூனிட்டி வரணும். நமக்கு ஏதாவது ஒரு உணவுகள் மூலமாகவோ இந்த மூலிகைகள் மூலமாக மருந்து எதிர்ப்பாற்றலை கொண்டு வருவோம். வேக்சின் வருகிறதா, அது மிகச்சிறப்பாக பணியாற்றுகிறதா, அது தேவையா அப்படின்னா அதை யோசித்து பார்த்து அது ஹர்ட் இம்யூனிட்டி கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்வோம். அதை தாண்டி ஒட்டுமொத்தமாக இது மாதிரியான பேரிடர்கள் வரக்கூடிய காலத்தில் தொடர்ச்சியாக வரத்தான் செய்யும் என்று உலக சுகாதார நிறுவனமும் பல்வேறு சூழலியலாளர்களும் எச்சரித்து கொண்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு கோவிட், இன்னும் 2 வருடம் 4 வருடத்துல புதிதாக இது மாதிரியான வைரஸ்கள் புறப்பட்டு வரும். ஒவ்வொரு முறையும் இப்படி ஊரடங்கும், ஒவ்வொரு முறையும் இப்படி இடம்பெயர்வும், ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான சிக்கல்ல நம்ம இருக்க போறோமா, எப்படி அவற்றிலிருந்து பாதுகாக்க போகிறோம், எப்படி இந்த சூழலை பாதுகாக்க போகிறோம், எப்படி இந்த புதிய வைரஸ்கள் மியூட்டேட் ஆகி வராத அளவுக்கு சுற்றுச்சூழலை, சக உயிரினங்களை, சக மக்களை, பிற சூழலியலுக்கு முக்கியத்துவமான பிற கூறுகளை எல்லாம் பாதுகாக்க போகிறோம் என்பதும் நமக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையில் முக்கியமான விஷயம். இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது மட்டும்தான் இந்த நோயிலிருந்து வெளிவர முடியும். சித்த மருத்துவத்தை நான் அப்படித்தான் பார்க்கிறேன். சித்த மருத்துவம் அப்படிங்கிறது சும்மா வரவங்களுக்குலாம் ஒரு மருந்து எழுதி கொடுக்குற ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கிடையாது. கரோனாவா நீ கபசுர கஷாயம் குடி சரியா போயிடும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் சித்த மருத்துவம் கிடையாது. கபசுர கஷாயம்ங்கிறது ஒரு கூறு. அதை தாண்டி அந்த பித்தத்தை செம்மைப்படுத்துவதற்கான மனமூட்டிகள், அதுக்கான உணவு, அதுக்கான வாழ்வியல், அதுக்கான என் சமூகம், அதுக்கான இந்த நாட்டிற்குரிய எல்லா கூறுகளும் அடங்கியது தான் சித்த மருத்துவத்தினுடைய பிரிஸ்கிரிப்ஷன். ஸோ அந்த அடிப்படையில் கரோனாவும் சித்த மருத்துவம் என்கிற ஒரு பார்வைங்கிறது வெறும் மருந்து ஒரு விஷயத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை. மருந்து முக்கியமான விஷயம், அதில் ஆய்வுகள் நிறைய நடக்குது. இப்போ கிடைக்கக்கூடிய பல்வேறு தரவுகளை வைத்து இந்த மூலிகைகள் இந்த வைரஸை வந்து கட்டுப்படுத்துமா, வைரல் லோடை குறைக்குமா, இந்த வைரஸ் பெருகாமல் இருப்பதற்காக இரத்தத்தில் வந்து எதிர்ப்பாற்றலில் இந்த IL-6 மாதிரியான விஷயங்களை கூட்டுமாங்கிற ஆய்வுகள் எல்லாம் எங்கள் மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம், தேசிய சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம், இது மாதிரி பல்வேறு ஆய்வு நிறுவனங்கள் ஆய்வுகளை துவக்கி இருக்கிறார்கள். நல்ல விதமாக இந்த வைரஸை கையாளக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு உண்டுங்கிற ஒரு விஷயம் வரட்டும், அதை நோக்கி நாங்கள் ஒரு பக்கம் நகர்வோம். ஆனால் அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம ஒட்டுமொத்தமாக நம் சமூகத்திற்கு இந்த நோய்க்குரிய அறிவியலை புரியும்படி அவர்களுக்கு விளக்கி சொல்வதும்,
பயப்படாமல் பயங்கொள்ளாமல் நாம் எப்படி எதிர்நிற்பது, எப்படி நம் முதியவர்களை பாதுகாப்பது அப்படிங்கிறத பார்த்து கொள்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கடைசியாக இந்த வைரஸ் கிருமிங்கிறது வந்து ஒரு ஊர்ல ஒரு விதமாக வெளிப்படுகிறது. நம்ம ஊர்ல வெளிப்படுற விதம் இன்னைக்கு பார்க்கும்போது, ஏன்னா கிட்டத்தட்ட 25,000 விதமான சீக்வன்ஸ் இதுவரைக்கும் பதிவேற்றி இருக்கதாக இந்த 20 வெரைட்டி வந்து பார்த்துட்டாங்க நம்ம ஊர்ல, நம்ம நாட்டிலேயே. அப்போ ஒரு வைரஸும் எப்படியான கிளினிக்கல் பிரசன்டேஷன் கொடுக்குது, ஒவ்வொரு வைரஸினுடைய அதாவது இன்ஃபெக்டிவிட்டி ஒரே மாதிரி தான் இருக்கு, ஆனா விருலன்ஸ் ஒரே மாதிரி இருக்காங்கிறதுல பல கேள்வி இருக்குது. ஏன் இந்த விருலன்ஸ் மாறுபடுது? நம்மளுடைய உணவு காரணமா, நம்முடைய கிராஸ் ப்ரொடெக்ஷனா, நமக்கு முன்னாடி இருந்த வைரஸும் முன்னாடி இருந்த பாக்டீரியாக்கள் உள்ள போனதுனால அதுல டெவலப் ஆன ஆன்டிபாடிஸ் இதை ப்ரொடெக்ட் பண்ணுதா அப்படின்னு பல ஆய்வுகள் இருக்கு. எதுவும் முடிவு இல்லை. ஆனால் அது கேள்விகள் நிறைய வந்து கொண்டே தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இத்தாலியிலையும் யூரோப்லையும் அமெரிக்காலையும் இல்லாத ஒரு பயோடைவர்சிட்டி ஜோன் வந்து நம்ம ஊர்ல அதிகம். நேஷனல் பயோடைவர்சிட்டி ஜோன், அதாவது உலகம் கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல மட்டும் வந்து 11 ஜோன் சொல்றாங்க, 4 ஜோன் நம்ம ஊர்லயே இருக்கான். அப்ப வேறுபட்ட அந்த பயோடைவர்சிட்டி ஜோன் இருக்கும்போது அதுல பல்வேறு வைரஸ்கள், பல்வேறு பாக்டீரியாக்கள் இயல்பாகவே மற்ற இடத்தை, பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் வந்து நம்ம உடம்புக்குள்ள போனப்ப அது உருவாக்கக்கூடிய எதிர்ப்பாற்றல்கள், அது உருவாக்கி வைத்திருந்த ஆன்டிபாடிஸ் இந்த கிருமிக்கு எதிராகவும் நமக்கு வந்து பாதுகாப்பு தருகிறதா அப்படிங்கிற ஆய்வுகள்லாம் இப்போதுதான் நடைபெற்று வருது. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு விதத்தில் பார்க்கும்போது இன்றளவில் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருப்பதாகத்தான் தெரிகிறது. இன்னும் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும்னு தெரியல. இன்றளவில் பாதுகாப்பு தான் இருக்குது. அப்படி ஒருமித்த பார்வையோடு இந்த நோயை புரிந்து கொண்டு நல்ல சித்த மருத்துவம் சொல்லக்கூடிய பித்தத்தை கூட்டி நம்ம உடலினுடைய எதிர்ப்பாற்றலை செம்மையாக வைத்துக்கொள்கிற ஒரு உணவு, வாழ்வியல் பயிற்சிகளை எடுத்து நாம் கரோனாவை கண்டிப்பாக வெற்றி கொள்ள முடியும். அதோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். சில நண்பர்கள் கேள்விகள் வந்து நிறைய எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதில் எனக்கு கண்ணில் படுகிற ஒரு சில கேள்விகளுக்கான பதில்களை நான் இப்போ சொல்கிறேன். கர்ப்பிணி பெண்கள் அவங்கள வந்து எப்படி பாதுகாக்கிறதுங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. முதல் விஷயம் சொல்லிடுறேன், இந்த கபசுர கஷாயம் கர்ப்பிணி பெண்களுக்கு, அப்புறம் வந்து பால் ஊட்டக்கூடிய தாயர்களுக்கு இப்போ வேண்டாம். ஏன்னா கர்ப்பிணி பெண்களை ஃபர்ஸ்ட் ட்ரெமஸ்டரில் இருக்கிறவங்களுக்கு அது கொடுக்க வேண்டாம். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் பித்தத்தை கூட்டுறதுனால ஆரம்ப கட்ட கருத்தரித்திருக்க காலத்தில் அது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறோம். இன்னும் முழுமையாக அது கர்ப்பிணி பெண்களுக்கு பாதுகாப்பானதுங்கிற ஆய்வுகள் பெரிதாக நடக்கலை. அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியாக கொடுக்கக்கூடிய மருந்தாக அதை பயன்படுத்த வேண்டாம். வேறு மருந்துகள் கொடுக்கலாம். அவங்களுக்கே வந்து நம்ம நிறையா அதிமதுரம் கொடுக்கலாம், ஆடாதொடை கொடுக்கலாம். ஸோ அதை பயன்படுத்தி கொள்ளலாம். பாதுகாப்பது அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டக்கூடிய அவங்களுக்கு வந்து இந்த கிருமி தொற்று வந்தால் கூட அதை கையாளக்கூடிய ஆற்றல் அந்த உடல் மிகச்சிறப்பாகத்தான் இதுவரைக்கும் இருக்கிற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரெக்னன்ட் உமனுக்கு வந்து இது பெரிய அளவில் பிரச்சனை கொடுக்கல. ஈவன் ரொம்ப ஒரு ஆய்வு வந்தது, கொரியாவில் இருந்தது. ஒரு பிறந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு கரோனா தொற்று இருந்துச்சு. அவங்களுக்கு எந்த மருந்தும் அந்த குழந்தைக்கு கொடுக்க முடியாது. தாய்ப்பால் மட்டும்தான் அந்த தாய் கொடுத்தாங்க. 7வது நாள் அதுக்கு நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஸோ தாய்ப்பால் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ்ல அந்த குழந்தைக்கு அந்த தொற்று போகிறது என்றுதான் அதிலிருந்து கிடைச்ச ஒரு பொருள். அதனால கர்ப்பிணிகள் வந்து பயப்பட வேண்டியதில்லை, குழந்தை பேரை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. நிச்சயமாக அவர்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். கபசுர கஷாயத்தை பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க. கபசுர கஷாயம் மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்தி சொல்கிறேன். இது பொடியாக, கபசுர பொடியாக அரசாங்கத்திலேருந்து கிடைக்குது. அந்த கபசுர பொடியை வந்து 1 ஸ்பூன் வந்து போட்டு நல்லா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி, இல்லை 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி, அதை ஒரு 1க்கு 4 பங்கு, அதாவது 1/4 சுருக்கி ஒரு சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு மூடி போட்டு கொதிக்க வைத்து, அதுக்கப்புறம் அதை சுருக்கினதுக்கப்புறம் 1/4 சுருக்கினதுக்கப்புறம் வடிகட்டின கஷாயத்தை ஒரு இளஞ்சூட்டோட, ஒரு கஷாயம் போட்டாச்சுன்னா அதுக்கு ஒரு 3 மணி நேரம் தாங்க அதனுடைய நல்ல முழு பலன் கிடைக்கும். காலையில் போட்டு வச்சு அதை ராத்திரியில் சுட வச்சு கொடுக்குறது, 4 நாளைக்கு மொத்தமாக போட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது. அவ்வப்போது நீங்கள் டீ போடுற மாதிரி அந்த கஷாயம் போட்டு வடிகட்டிட்டு அந்த இளஞ்சூட்டோடு இருக்கிறதுல பெரியவங்களாக இருந்தால் 60லிருந்து 90 ml குடிக்கலாம். அதாவது கொஞ்சம் ஒல்லி உடம்பாக இருந்ததுன்னா 60 ml வரைக்கும் குடிக்கலாம். கொஞ்சம் என்ன மாதிரி குண்டாக இருக்கிற ஆளுங்கன்னா ஒரு 90 ml எடுத்துக்கொள்ளலாம். சின்ன குழந்தைங்க, ரொம்ப 3 வயதுலேருந்து 12 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்கன்னா 30 ml 1 ounce போல் அவர்கள் எடுத்தால் போதும். ரொம்ப சில பேர் இப்போ இருக்கிற அடிக்கிற வெயில் அனலில் வந்து அது பித்தச்சூடை கூட்டுறதுனால ஒரு சூடு இருக்கிற மாதிரி தெரிந்தால் கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கொள்ளுங்க, தவறு இல்லை. 14 நாட்கள் வரைக்கும் தொடர்ச்சியாக எடுக்கலாம். அரசாங்கம் 1 மாதம் வரைக்கும் கொடுக்கலாம் என்ன சொல்லுது. நம்ம வந்து ஒரு 14 நாள் குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு திரும்ப ஒரு 14 நாள் தொடர்ந்து கொடுக்கலாம்.
ஏதேனும் வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, வேற நோய் நிலைகள்ல இருக்கீங்கன்னா அருகாமையில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவரை, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள்ட இல்லை தனியார் சித்த மருத்துவர்களை பார்த்து இதை நம்ம எடுத்துக்கலாமான்னு கேட்டுக்கொண்டு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ரீனல் காம்ப்ரமைஸ் இருக்கு, வேற ஏதாவது ஆட்டோஇம்யூன் டிசீஸ்ல ஒரு மருந்து எடுத்துட்டு இருக்கீங்கன்னா உங்க மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் நீங்களா எடுக்க வேண்டாம். அப்புறம் பொதுவாக இப்போ வந்து பல நேரங்களில் நடக்கக்கூடிய தவறுகள் என்னென்னா, ஒரு பொருள் நல்ல பொருள் நினச்ச உடனே ஆளாளுக்கு எங்கேயோ ஒரு டீ கடையில் கஷாயம் மாதிரி காய்ச்சி வச்சு, கல்யாண வீட்டில் அண்டால காய்ச்சி வச்சு போகிறவங்க வரவங்கலாம் பஸ் ஸ்டாண்டில் கொடுக்குறது, அந்த மாதிரி செய்யாதீங்க. அப்படி செய்யக்கூடாது. கரெக்டாக ஒரு பொதுவாக ஒரு நிறைய மக்களுக்கு கொடுக்கணுன்னா உங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சித்த மருத்துவரை பார்த்து அவர் கொடுக்குற அளவில் கரெக்டாக அந்த பொடி, ஏன்னா டைல்யூட் பண்ணாலும் பிரயோஜனம் இருக்காது, வேறு ஏதாவது கலப்படம் ஆயிடக்கூடாது, அப்புறம் எப்போவோ காய்ச்சி வச்சு கொடுக்குறதுலையும் தப்பு. ஸோ ஒரு மருத்துவருடைய நேரடி பார்வையில் ஒரு மருந்தாளுநரோட உதவியோட சரியாக அந்த கஷாயத்தை காய்ச்சி அந்த அளவில் கொடுத்தால்தான் அதனுடைய முழு பயன் முழுமையாக கிடைக்கும். அது மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. சில பேர் கேட்குறாங்க, இருதய நோய் ஆப்ரேஷன் செய்து கொண்டோர் என்ன பாதுகாப்பது? இருதய நோய் ஆப்ரேஷனில் பண்ணவங்களுக்கு வந்து என்னென்னா, முதல் விஷயம் என்னென்னா, ஒருவேளை நீங்கள் 65-70 வயசுக்கிட்ட இருக்கீங்க அப்படின்னா இன்னொரு ஓரிரு மாதங்களுக்கு அவசியம் இல்லாமல் வெளியே வராதிங்க. ரொம்ப முக்கியமானது முகக்கவசம், கைகளை கழுவிக்கிறது, சமூக இடைவெளி. இந்த விஷயத்த ரொம்ப கவனமாக மந்திரம் மாதிரி நம்ம பண்ணி கொண்டு வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தாண்டி உங்களுடைய நோயை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கு உங்களுடைய மருத்துவர், நவீன மருத்துவரோ ஹோமியோபதி மருத்துவரோ என்ன உங்களுக்கு அவங்க சொல்லியிருக்காங்களோ அதை கண்டிப்பாக பின்பற்றுங்க. அதை வந்து சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்காம இதை வந்து இந்த நோயை வந்து நம்ம ஜெயிக்க முடியாது. அதனால நல்லா அதை முதல்ல பார்த்துக்கொள்ளுங்க. சர்க்கரை நோயாளிகள் கபசுர கஷாயம் குடிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக குடிக்கலாம். எந்த விதத்திலும் இது தாழ் சர்க்கரைக்கும் கொண்டு போயிடாது, சர்க்கரை நோய்க்காக எடுக்கிற மருந்தோட எந்த விதத்திலும் முரண்படாது. அதனால கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். சில பேர் வந்து பித்தம் அதிகரிக்கிறனால தலை சுத்தல் வந்துருமா அப்படின்னு கேட்குறாங்க. அதீத பித்த உடல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இயல்புலேயே நெஞ்சை கழிச்சிட்டு எது கழிச்சு கேஸ்ட்ரிக் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க உணவுக்கு அப்புறம் எடுத்துக்கொள்ளலாம், அளவை குறைவாக எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கும் தாண்டி முடியல அப்படின்னா உங்களுடைய எப்போவுமே ஒரு விஷயம், சித்த மருத்துவத்தில் எதையும் பொதுமைப்படுத்த முடியாது. நாங்கள் வந்து அந்த குளோபலைசேஷன் ஜென்ரலைசேஷன்லாம் பண்ண முடியாது. எங்களுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவலைசேஷன் தான் எப்பொழுதுமே. வந்து எப்படியாப்பட்டவர் நோய் பெற்றிருக்கிறாருங்கிறது தான் எங்களுக்கு முக்கியம். எந்த நோய் பெற்றிருக்கிறாருங்கிறது ரெண்டாவது தான். அதாவது அந்த ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய உடல், அவருடைய மனம், அவருடைய வாழ்வியல், அவருடைய தொன்மம், இதை பொறுத்து தான் மருந்துகளை தேர்ந்தெடுக்க முடியும். எல்லாருக்கும் இப்போ ஆங்கில மருத்துவம்னா ஒரு மூச்சு இறைப்பு நோயாளின்னு வைங்களேன், சால்புட்டமால் வந்து ஒரு 2 மில்லிகிராம் கொடுக்கணுமா, 4 மில்லிகிராம் கொடுக்கணுமா, எவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியா, என்ன வெயிட் அப்படின்னு வச்சு கால்குலேட் பண்ணிடுவாங்க. நாங்கள் அப்படி பண்ண முடியாது. இப்போ இதே கபசுர கஷாயத்தை அதீத பித்தம் இருக்கிற ஒருத்தருக்கு போய் கொடுக்க முடியாது. அவருக்கு ஏற்கனவே பித்தம் கடுமையாக இருந்துச்சுன்னா அப்போ அதற்கு வேறு மருந்தை அவங்க பரிந்துரைப்பாங்க. அதிமதுரம் கொடுக்கலாம், ஆடாதோடையும் அதிமதுரமும் சேர்ந்த மருந்துகள் கொடுக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி தொந்தரவு இருந்ததுன்னா அப்படி உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவரை பார்த்து எடுத்துக்கொள்றது ரொம்ப சரியாக இருக்கும். சளி கட்டுப்படுத்துவதுன்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக நிறைய பேருக்கு இந்த ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு, ஏற்கனவே சைனசைட்டிஸ், தும்மல், மூக்கடைப்புலாம் ஒரு மாதிரி கலவரம் ஆயிடுறாங்க. லேசாக தும்ம ஆரம்பிச்சோடனே இது கரோனாவுடைய தும்மலா இல்லைன்னா ஏற்கனவே எனக்குள்ள தும்மலா அப்படின்லாம் வந்து பல பேருக்கு பயப்படுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஆஸ்துமா சளி இருந்ததுன்னா அதற்குரிய வைத்தியத்தை முதல்ல நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா ஒரு இன்ஹேலர் எடுத்து நல்ல பிராங்கோ டைலேஷன் வந்து ஜம்முன்னு ஆகிட்டீங்கன்னா இது நிச்சயமாக கரோனாவுடைய ஒரு மூச்சு இறைப்பாக இருக்காது. அதனால் ஒரு மூக்கடைப்பு தும்மல் வருதுன்னா முதல்ல நல்லா ஆவி பிடிங்க, நல்லா மஞ்சள் போட்டு நொச்சி இலை போட்டு ஆவி பிடிங்க. நெத்திக்கு வந்து நீர்க்கோவை 10 போட்டுக்கோங்க. வீட்லேயே கொஞ்சம் துளசி இலை, ஆடாதோட இலை, கற்பூரவல்லி இலை இருந்ததுன்னா போட்டு மிளகு போட்டு அந்த கஷாயம் எடுத்து நம்ம குடித்து கொள்ளலாம். அதெல்லாம் வந்து நெஞ்சில சளி, மூக்கடைப்பு, தும்மல் வருவதையும் நல்லா எடுத்துக்கொள்ளும். சில பேர் கேட்டிருக்காங்க, எங்கே வந்து ஒரிஜினல் கபசுர கடிநீர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த திருநெல்வேலியில் வந்து சாந்தி ஸ்வீட்ஸ்ன்னு ஒரு லாலா கடை உண்டு. கிட்டத்தட்ட 19 அல்வா கடை அந்த ஊரை சுற்றியே ஃபார்ம் ஆயிடுச்சு. திருநெல்வேலிக்கு அல்வா ஃபேமஸ்னோடனே அந்த ஊருக்கு கடை போடுறவங்க எல்லாம் வந்து அல்வா கடையை வந்து பஸ் ஸ்டாண்டை சுற்றி மட்டும் 19 கடை இருக்குது. எல்லாரும் ஒரிஜினல் லாலா மிட்டாய் கடை, ஒரிஜினல் திருநெல்வேலி அல்வா கிடைக்கும்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கும் நடக்குது. எல்லா டிசாஸ்டரையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கக்கூடிய அறமற்ற குழுமம் வந்து எல்லா நேரத்திலும் உருவாகுவார்கள். நாம் பார்த்து கொண்டே தான் இருக்கோம். இங்கேயும் அது மாதிரி இப்போ வந்து கபசுர குடிநீர்னா எது ஒரிஜினல் கபசுரம்னு கேட்க வேண்டிய அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா
நிறைய பேர் வந்து டக்கு டக்குன்னு பண்ணுறாங்க. ஆனால் அரசாங்கம் மிக தெளிவான வரையறையை கொடுத்துருக்கு. அவங்க வந்து ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டிகிட்ட அவங்க வந்து ஒரு பெர்மிஷன் வாங்கியிருக்கணும், அதுக்கான உரிமம் பெற்றிருக்கணும், எப்படியான ஒரு மருந்தகம் இருக்கணும், கஷாயம் செய்வதற்கான உபகரணங்கள் சரியாக வச்சுருக்காங்களா, இலைகளை சரியாக இனங்கண்டறிந்து உலர வைக்கிறாங்களா, அதை சரியான அளவில் எடுக்கிறாங்களா, அதனுடைய ஆர்கனோலெப்டிக் கேரக்டர்ஸ் கரெக்டாக இருக்கா, பொட்டானிக்கலாக அது மார்ஃபலாஜிக்கலாக சரியாக இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் அவங்க உரிமம் கொடுக்குறாங்க. அப்படியாக உரிமம் பெற்ற தமிழக அரசினுடைய பதிவு பெற்ற மருத்துவமான் அந்த கடையில் பதிவு பெற்ற ஒரு மருந்தகத்தில் செய்யப்பட்டுதாங்கிறத லேபிள்லேயே பார்க்கலாம். 25D அப்படிங்கிற ஒரு லைசன்ஸுக்கு கீழே அந்த நிறுவனம் வாங்கியிருக்காங்களான்னு பார்க்குறீங்க. அந்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை இணையத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம். இணையத்தில் வந்து இன்றைக்கி தான் எல்லாத்தையும் வந்து இணையத்தில் தேடுறோமா, அப்படி இவங்க வந்து பதிவு பெற்றதான் தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தலாம். அதை விட எளிய வழி, அரசாங்கத்தில் சப்ளை பண்ணக்கூடியது வந்து அரசு நிறுவனமான டேம்கால் இம்காப்ஸ்லேருந்து தான் அவங்க கொடுக்குறாங்க. அங்கே இலவசமாகவே கிடைக்கிது, அதை பெற்றுக்கொள்ளுங்க. தனியார் மருந்தகத்தில் வாங்கினா அவங்க 25D அந்த லைசன்ஸ் பெற்று வாங்கியிருக்கிறாங்களான்னு கேளுங்க. சந்தேகம் இருந்ததுன்னா அந்த மாவட்டத்தினுடைய அரசு சித்த மருத்துவ அலுவலர்கிட்ட போய் கேட்டால் அவங்க சொல்லிடுவாங்க, இது அப்படி சந்தேகமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் அவர்கள் சொல்கிறார்கள். அதன்படி பெற்று பயன்படுத்துவது நல்லது. ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி ஷுட் பி டேக் கபசுர குடிநீர் கேட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறை போதும், 14 நாள் தொடர்ந்து எடுங்க. ஹைப்போதைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் எடுக்கலாமான்னு இருக்காங்க. கண்டிப்பாக எடுக்கலாம். ஹைப்போதைராய்டுலேயே பார்த்தீங்கன்னா பித்தத்தை கூட்டுவது தான் எங்களுடைய வேலையே. ஹைப்போதைராய்டிசமே பித்தம் குறைவுனால வரக்கூடியது தான். ஸோ அதனால் உங்களுக்கு கபசுர கஷாயம்ங்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக தான் இருக்கும். கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்க. இன்காப்ஸ் கிடைக்கும் கபசுர குடிநீர் மிகச்சரியானது. இன்காப்ஸ்ங்கிறது எங்களுடைய சித்த ஆயுர்வேத மருத்துவர்களுடைய அரசாங்கத்தோடு இணைந்து செயலாற்றக்கூடிய ஒரு கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்பை அவங்க பல்வேறு கட்டுப்பாடுகளோடு தான் தயாரிக்கிறாங்க. கண்டிப்பாக வாங்கி பெற்றுக்கொள்ளலாம். கண் அரிப்புக்கு என்ன செய்யுதுன்னு போட்டிருக்காங்க. கண்ணரிப்பு வந்தோடனே கரோனாவாக நினச்சிட வேண்டாம். அது வேறு ஏதாவது காரணத்தினால ஒரு அலர்ஜியில் இருக்கலாம், ஒவ்வாமையில் இருக்க ஏதாவது ஒரு ஒவ்வாமையில் ஏற்படக்கூடியதாக இருக்கலாம். அதனால் உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவரையோ கண் மருத்துவரையோ பார்த்துட்டு அதுக்குரிய சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வாமைக்குரிய மருத்துவம் எடுத்தாலே அது சரியாக போயிடும். அநேகமாக நண்பர்கள் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் பேசியாச்சு. மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்பை கொடுத்த டைஃபி அமைப்புக்கு வந்து மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சித்த மருத்துவம் மறுபடி நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து மருந்து பரிந்துரைக்கிற ஒரு மருத்துவம் மட்டும் கிடையாது. இந்த மருத்துவம் வந்து ஒட்டுமொத்த வாழ்வியல் சமூகம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கணும். விளிம்பு நிலை மக்களுக்கும் வந்து எல்லா பொருட்களும் எல்லா மருத்துவ பொருட்களும் கிடைக்கணும். இந்த சமூகம் வந்து நலவாழ்வு சமூகமாக இருக்கணும்னு சிந்தித்த மனிதர்கள் அன்றைக்கு ஒருமித்து சேர்த்து பார்த்த விஷயம்தான் சித்த மருத்துவம். அந்த வகையில் இன்றைக்கும் நமக்கு வந்திருக்கிற பேரிடர் இன்னும் சில காலத்தில் இதை கடந்து நம்ம போயிடலாம். இன்றைக்கு இருக்கிற நம்ம கடமை நாம் பாதுகாப்பாக இருக்கணும். நம் வீட்டில் இருக்கிற பெரியவங்க, நம் வீட்டில் இருக்கிற வயதானவங்க, நம் வீட்டில் இருக்கக்கூடிய கோமார்பிடிட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் தொற்றை நாம் கொடுத்து விடக்கூடாது. இனி வரக்கூடிய காலங்களில் அடுத்த ஓரிரு மாதங்கள் மிக முக்கியமான மாதங்கள். அவற்றில் நாம் தொற்று பெறலாம். ஒரு வேளை வந்து நமக்கு தொற்று வரலாம். வந்தால் கூட அதை கையாளக்கூடிய வயது நமக்கு இருந்தால் நம்ம கையாண்டு கொள்ளலாம். நாம இன்னொருத்தங்களுக்கு போய் ஹோஸ்ட் பண்ணி அது நம்ம வீட்டில் இருக்கவங்களோ வெளியே இருக்கவங்களுக்கோ கொடுத்து விடக்கூடாது. அப்படி நாம் வந்து ஒரு ஹேர்ட் இம்யூனிட்டியை நம்ம எல்லாரும் சேர்ந்து அச்சீவ் பண்ணும்போது நிச்சயமாக கரோனா பல்வேறு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து விட்டு போன ஒரு விஷயமாக நமக்கு இருக்கும். சூழலை பற்றிய புரிதல், வாழ்வியலை பற்றிய புரிதல், பொருளாதாரம் முக்கியம் இல்லை, நம்முடைய தற்சார்பு வாழ்க்கை தான் முக்கியமானது, நம் சக மனிதர்கள் தான் முக்கியமானவர்கள், என் நிலம் முக்கியமானது அப்படிங்கிற எல்லா புரிதலையும் கற்றுக் கொடுத்த ஒரு கரோனாவாக நாம் வருங்காலத்தில் கரோனாவை நாம் நினைவில் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு மறுபடியும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.